إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நேற்று ஹதரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அவர்களுடைய வாதத்தின் உண்மை குறித்து ஆராய்வதற்கான நம்முடைய மூன்றாவது இந்த கூட்டம் ஆரம்பமானது. ஆரம்பமான உடனேயே ஏற்கனவே நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருக்குர்ஆன் சுன்னத் அடிப்படையில் தான் அவர்கள் ஆராய வேண்டும் என்ற அடிப்படையில் திருக்குர்ஆனிலிருந்து ஒரு அளவுகோலை, ஒரு ஆதாரத்தை முன்வைத்தோம். அதாவது, ஆனால் இப்பொழுது ஆதாரத்தை நிபந்தனையை உடன்படிக்கை மீறவில்லை என்ற முறையில் பேசியிருக்கார்கள். அவரின் நூலை சுட்டி காட்டுவதோ அதிலிருந்து மேற்கோள் காட்டுவதோ கூடாது என்று கூறவில்லை. அடிப்படையாக ஒன்றை கூறினோம். அதாவது, நாம் திருக்குர்ஆனின் அடிப்படையிலே அளவுகோலை, ஒரு சான்றை வைக்க வேண்டும். அதன் பின்னர் அதற்காக மேற்கோள்களை நூலிருந்து காட்ட வேண்டும். நான் மதிப்பிற்குரிய பி ஜெயினுல் ஆபிதீன் சாஹிபிடம் கேட்கிறேன், குர்ஆன் என்று கூறிக்கொண்டிருக்காரே, திருக்குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தையாவது பொய்வாதிக்கு இலக்கணம் அறிகுறி என்ற முறையில் எடுத்து வைத்து பேச அவரால் இயன்றதா? இல்லை. அது மட்டுமில்ல, அவ்வாறு பேசியிருக்கவும் கூடாது. என்ன செஞ்சிருக்க வேண்டும்? சென்ற 2 தலைப்புகளில் ஆரம்பத்திலே நாங்கள் வாதத்தை வைத்தோம். அழகாக மறுத்தார். அந்த மறுப்பு எப்படி இருந்திருக்கிறது நிரூபித்தோம். அவ்வாறு சென்று விட்டது. நேற்று ஒரு ஆதாரத்தை வைத்தோம். பல முறை திரும்ப திரும்ப கேட்டோம். அது பற்றி சிந்தனையே செய்யல. என்ன காரணம்? அது குர்ஆன். இறைவன் புறமிருந்து வந்தவர் என்று வாதிடுபவரை ஆராய்வதற்காக முஸ்லிம் என்றால், திருக்குர்ஆன் மேல் மதிப்பிருந்தால், பற்று பாசம் இருந்தால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் முன்மாதிரியானது உலகம் உள்ள காலமளவும் அத்தனை மனித இனத்திற்கும் எல்லாவற்றிற்கும் முழுமையான ஒரு முன்மாதிரி என்ற நம்பிக்கை இருந்தால், அவர்களின் அந்த அளவுகோல் சுன்னத்தில் தான் பிறிதொருவரை அளந்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்வரவில்லை என்றால் மதிப்பிற்குரிய மௌல்வி ஜெயினுல் ஆபிதீன் சாஹிப் எதற்கு முன்னுரிமை வழங்குகிறார் என்று பார்க்க வேண்டும். அது மட்டுமில்ல, அந்த வசனம் என்ன? இது ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமுரம் மின் கபிலிஹி அஃபலா தாகிலூன். இதற்கு முன்னால் நீண்ட காலம் உங்களிடையே வாழவில்லையா? இதுதான் கேள்வி. நேற்று இருந்த கேள்வி வைத்தோம், பலமுறை கேட்டோம். இது உண்மையிலேயே நபியன அல்லது இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்று வாதிடுபவரின் வாழ்க்கை, அந்த வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை எந்த எதிரியாலும் எந்த குறை சுட்டிக்காட்ட முடியாததாக இருக்கும். அப்படித்தான் இறைவன் செய்திருப்பான் என்பதை திருக்குர்ஆனின் அடிப்படையில் ஒரு சான்றை நிலைநாட்டி, அதன் அடிப்படையில் தற்போது நாம் வாதம் செய்து கொண்டிருக்கும் மிர்சா குலாம் அஹ்மத் அவர்களின் வாதத்தை வைத்தோம். அது திருக்குர்ஆன் அளவுகோல். ஆனால் நம்முடைய மதிப்பிற்குரிய மௌலவி சாஹிப் அவர்கள் அந்த அளவுகோல தலைகீழாக மின் கபிலிஹி என்பதை மின் பாதிஹி அப்படிங்கிற மாற்றாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? வாதத்திற்கு ஒரு நிமிஷம். நேற்று அவங்க சொன்னாங்க, ஐயப் சாஹிப் எவ்வளவுதான் ஆத்திரம் ஊட்டினாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் நான் கோபப்பட மாட்டேன், ஏனெனில் உண்மை உணர்த்துவதே என் நோக்கம் என்றார். இன்றைக்கு முதல் பேச்சில் நான் பார்த்துட்டோம். ஒரு இடத்துல வந்தது, அதை நமக்கு கேசிருப்பா தெரியும். உண்மையை உணர்த்தணுங்கிறதா உங்களுடைய நோக்கம்னா, உண்மையிலே அதான். ஏன் திருக்குர்ஆன் தொட மாட்டீங்க? ஏன் தொட மாட்டீங்க? திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்து வைக்கிறோம். அது அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆள் அல்லாஹ்ட்ட இருந்து வந்து வாதம் பண்றானா, அவன் முன்னாடி வாழ்க்கையை பாரு. சுத்தமா இருப்பானா, தூதா இருப்பானா? முன்னாலே இட்டுக்கட்டு பேச்சு ஏமாத்து வேலை நடத்திட்டு இருந்தான்னா அவன் நம்ப வேண்டாங்கிறான். அல்லாஹ் சொல்றான். மிர்சா சாஹிபுடைய முன்னுள்ள வாழ்க்கைக்கு எதிரிகளிடமிருந்து ஆதாரத்தை வைத்தோம். பார்த்தார்,
அவருக்கு தெரியும், அதை பற்றி சொல்லவே இல்லை, சொல்ல முடியாது. ஆக திருக்குர்ஆனில் இருந்து நாங்கள் எடுத்து வைத்த ஆதாரத்தின்படி மிர்சா குலாம் முகமது காதியானி அவர்கள் உண்மையாளர் என்று இறைவனின் சான்றால் நிரூபித்திருக்கிறோம். அதை மறுக்கவில்லை, தொடவில்லை. இன்னும் சொல்றேன், கதுமே நிபுணத்து விஷயத்துல ஆரம்பத்திலிருந்தே நாங்க தொடர்ந்து சில கேள்வி கேட்டு வந்தேன். கடைசி அமர்வில் கூட நான் ஒன்னு சொன்னேன் அவர்கிட்ட, உங்களுக்கு எந்த பதில் இருக்கு, ஆதாரம் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியா நான் சொன்னேன், கடைசிக்கு முன்னால சொன்னேன், கடைசி அமர்வில் முதல் பேச்சுல சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு வரல, துணிவிருந்தா அந்த ஆதாரத்தை எங்களுக்கும் பதில் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும்படி முன்னால வைங்கன்னு சொன்னேன். அப்படி வைக்காம எங்களுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கிடைக்காத முறையில் அவருடைய கடைசி பேச்சில் அப்படிப்பட்ட ஆதாரங்களை வைப்பதானால் அந்த ஆதாரங்கள் எங்கள் முன், திருக்குர்ஆனின் முன் ஒரு நொடி கூட நிற்க தகுதியற்றது என்பதை உணர்ந்தே வைக்கிறீர்கள் என்றே கருதுவோம் என்ற கருத்தை சொல்லியிருந்தேன். அதை கேட்டும் கூட, பல முறை கேட்டும் கூட, அவர் ஆதாரம் என்று எதை நினைத்தாரோ அதனை எங்களுக்கு ஒரு வார்த்தை பதில் சொல்ல வாய்ப்பளிக்காமல் கடைசி வேளையில் வைத்துக் கொண்டார். வைத்ததும் எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை தவறாக படித்து தவறாக வளர்த்துக்க கொடுத்திருக்கிறார். எப்படி இன்னும் சொல்றேன், எடுத்துக்காட்டாக சொல்லி மௌலவி உமர் சாஹிப் படித்ததாக ஒரு ஹதீஸை படித்தார். கேசட்டிற்கு போட்டு கேட்டு பாருங்கள். கானத்து பனு இஸ்ராயில் தசூசுபமுல் அம்பியான்னு சொல்லி இஸ்ரவேலருள் தொடர்ந்து நபிமாக வந்து கொண்டிருந்தார்கள் என்ற ஹதீஸை ஒரு காரணத்திற்காக மௌலவி உமர் சாஹிப் படித்தார்கள். படிக்கும் போதே லா நபியபாதி என்று அதில் வந்த வசனத்தை அவர் படித்துவிட்டு இது குறித்து பின்னால் பேசப்பட வேண்டியது உள்ளதனால் விட்டுவிடுகிறேன் என்று சொன்னார். அவர்கள் இந்த பகுதியை படிக்கவில்லை என்று சொல்லி அதை படித்தார். ஆனால் அதற்கு அப்புறம் வசனம் இருந்தது, அதை படிக்கல. கேட்டு பாருங்க. அடுத்து என்ன வருது? சையக்கூனு ஹுலஃபா, அதை படிக்கல. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத் என்ற சொல்லிற்கு என்ன பொருள் தந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வசனம் ஒரு சொல். அது அதை படித்துவிட்டால் அவருடைய வாதம் தவறு என்பது அங்கேயே எல்லாரும் உணர்ந்து கொள்ள முடியும். என்ன சொல்லப்பட்டது? இஸ்ரவேலர்களிடையே ஒரு நபிக்கு இன்னொரு நபி தொடர்ந்து வந்து கொண்டிருந்திருக்கிறது. எனக்கு பின்னால் அவ்வாறு நபி இல்லை. எவ்வாறு? சயக்கூனு ஹுலஃபா, எனக்குடனே வரக்கூடிய ஹலைஃபாக்கள் ஆவார்கள். அப்போ அங்க அந்த அதீதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத் என்பதற்கு உடனே பிறகு என்ற பொருள்தான் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைத்து படித்தார். எப்ப படித்தாரு? எங்களுக்கு டைம் கொடுக்காம. அப்ப அத மாதிரி இப்போ நான் சொல்றேன், இந்த வசனம் குறித்து, அதாவது ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபிலிஹி அஃபலா தாகிலூன், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையை உலகிற்கு உணர்த்த இறைவன் சொன்ன அளவுகோலா இல்லையா? அளவுகோல் தான் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நபி என்று வாதிடுவோரின் வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூய்மையாக இருத்தல், அது நபி என கூறுபவர்களின் உண்மைக்கு ஒரு சான்று. அதை மறுக்கவில்லை, அவ்வாதென்று உறுதிப்படுத்தி இருக்கிறார். அடுத்து என்ன செய்து கொண்டு வருகிறார்? ஒரு வாதத்தை வைத்தால் மறுக்க முடியவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிவாவது அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அது கூட இல்லை. அந்த பரிதாபம். பல முறை கேட்கிறேன். சொல்கிறார், கோபம் மூட்டுவதாகவோ ஆத்திரம் மூட்டுவதும் இல்ல, அன்போட கேட்கிறேன். அவர் சொல்றாரு, உண்மையை மக்களுக்கு உணர்த்துவதே நோக்கம் என்கிறார். உண்மையிலே அதுதான் அவருடைய நோக்கம் என்றால் சொல்லட்டும் பதில். திருக்குர்ஆன் அளவுகோல எடுங்க. திருக்குர்ஆனிலும் எந்த அளவுகோல? திருக்குர்ஆன் ரெண்டு இருக்குங்க. திருக்குர்ஆன்ல உண்மையாளருக்கும் பொய்யாளருக்கும் அளவுகோல்கள், மக்கள் நடைமுறைகள். உண்மையாளருக்கு பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் ஒன்று இருக்கு, பொய்யன்னு தவறான ஆளுக்குன்னு ஒன்று இருக்கு. அவர் நபியிடத்தில் வந்தா அதுக்கப்புறம் ரெண்டு வகையான மக்கள் இருப்பாங்க. ஒன்னு ஏற்றுக்கொண்டவர்கள், ஒன்று மறுப்பவர்கள். ஏற்றுக்கொள்பவர்கள் நடைமுறை ஒன்று அப்படி தெரியும், மறுப்பவர்கள் நடைமுறை ஒன்று தெரியும். இப்போ பி ஜெயின்லாபின் சாஹிப் செய்யக்கூடிய அந்த வழியில பாருங்க, எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இது ஒரு அளவுகோலா நாம எடுத்து காட்டுறோம். இல்லைன்னு சொல்லட்டுமே, அவருடைய வாழ்க்கை, வாதத்திற்கு முன்னால் வாழ்க்கை தூதாக இருக்கணும். இவருடைய வாழ்க்கை தூதாக இருக்கு. வாதத்துக்கு பின்னால் அல்லாஹ் பாதுகுன்னு சொல்லல, பாதுகுன்னு சொல்லல, முன்னாலதான் சொல்ல. முன்னால நல்லா தான் இருக்கும், பின்னாலே நல்லதா இருக்கணும். எத்தனை முறை சொன்னோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வாதத்திற்கு முன்னால தூயதாக புனிதமாக இருந்திருக்குன்னு எதிரிகளுடைய சான்று. பிற்காலத்தில் எதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஏராளமான அவதூறுகளும் குற்றங்குறைகள் சொன்னார்கள். அவ்வாறு சொன்னதனால் அவர்கள் நவுதுபில்லா நபி இல்லாமல் ஆகிவிட்டாரா? இல்லை. அவ்வாறு இல்லை என்றால் திருக்குரானில் பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உம்ரமின் கபிலிஹி அஃபலா தாக்கிலூன் என்ற வசனம் இருக்கும் நாள் வரையிலும் சாஹிப் அவர்கள் இந்த வசனத்தை மறுக்காமல் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அவர்கள் மேல் எவ்வளவுதான் குறை சொன்னாலும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதத்திற்கு பின் அவர்கள் மேல் எதிரிகள் சாற்றிய குற்றம் குறைகளுக்கு ஏற்றதாகவே பொருத்தமாகவே இருக்கும், மாற்றமாக இருக்காது. ஆத்திர மூட்டல கோபப்படுத்தவும் இல்லை சொல்றேன். அடுத்து இன்றைக்கு ஒரு வசனம் வைக்கப்பட்டது. என்னது? உலவு தக்கவல அந்த வசனத்துக்கு, அதாவது 2 வசனம். ஒன்னு அல்லா மேல இட்டு கட்டுப்பவர், இதுக்கு வேற வகையில் இருக்கு. நேற்று 8 குறை சொன்னார் ஆட்சேபனைகளை. 8ல 3க்கு அப்ப போல் சொன்னோம். ஒன்னு மூசா நபி பிரச்சனை. மூசா நபி உயிரோடு இருக்கிறதாக குர்ஆனில் இருக்கிறதாக அவர் சொன்னார். பதில் அங்க சொன்னோம், சுட்டி காட்டினோம். அங்க என்ன பேசப்படுகிறது? அவர் புக்கை எதையும் படிக்கல. அதனால தெரிஞ்சுக்கிடுங்க, எந்த ஒரு புக்கையும் அவர் படிக்கல. யாரோ குறித்து கொடுத்ததற்காக வேண்டி அந்த வசனங்களை மட்டும் படித்திருக்கிறார். நேற்று சுட்டி காட்டிய பின்னராவது ஒரு முறை படிச்சு பார்த்திருந்தாருன்னா இப்படி சொல்லிருக்க மாட்டார். 2வது திரும்பவும் என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறதாக நீங்க சொல்றீங்களே, ரஃபா என்ற சொல்லை வைத்து இந்த ஒரு சொல்லிலிருந்து மட்டும் அவர் உயிரோடு இருப்பதாக நிரூபிக்க நீங்க முயல்படுவதா இருந்தா அதனை விட வலுவான சான்று மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறதா சொல்லலாமே என்று கூறி திருக்குர்ஆன் வசனம் ஒன்று, ஃபலாத்தக்கும் மிரியத்தும் மின் லிகாயிஹி, அவர்களை மூசா பற்றி அல்லாஹ் கூறுகிறான், அவரை சந்திப்பது குறித்து நீங்கள் ஐயங்கொள்ள வேண்டாம். திருக்குர்ஆன் வசனம் நம்பர் 1. இந்த வசனத்தில் மூசா பற்றி நீங்கள் அவரை சந்திப்பது குறித்து ஐயங்கொள்ள வேண்டாம் வசனம் இருக்கு. இந்த வசனத்தின் அடிப்படையில் வேண்டும் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்னும் உயிரோடு இருக்கா, இறந்தவர் இல்லைன்னு சொல்லலாம்ங்கிற கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் அது முந்தியும் பிந்தியும் படிச்சா தெரியும். ஆனா இவருக்கு இந்த வசனம் சுட்டி காட்டினவர் அது முந்தியும் பிந்தியும் பார்க்கவும் சொல்லல, இவராவது பார்க்கவும் இல்லை. அதான் பரிதாபத்திற்குரிய விஷயம். என்ன சொல்றோம்? அதாவது சின்ன அற்பமான விஷயத்தால் ரஃபா உயர்த்தினான் என்ற சொல் இருப்பதனால் மட்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கிறதாக நம்புவதானால் அதனை விட வலுவான ஆதாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கிறார் என்ற திருக்குர்ஆன் இருக்கு என்று சொல்லலாம் என்று குறிப்பிட்டு அவர் சந்திப்பது குறித்து நீங்கள் ஐயங்கொள்ள வேண்டாம் என்று, அவரை மூசா நபியை சந்திப்பது குறித்து நீங்கள் ஐயங்கொள்ள வேண்டாம் என்ற கருத்தில் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனம் அதான் சுட்டி காட்டினாங்க. அது ஈசா மூசா உயிரோடு இருக்கிறார் என்பது அல்ல என்பதற்கு அதற்கு அடுத்த பக்கத்திலே அவங்க நேற்று படிச்சு காட்டினேன். ஒமா மின் ரசூலின் இல்லா துவஃபிய வகத் கலத் மின் கப்லிஹி ஸர்-ருசுல். அடுத்து அவ்வளவு கீழே இருக்காங்க, और कोई नबी ऐसा नहीं जो फौत ना हुआ हो और ईसा अलैहिस्सलाम से पहले जो नबी आए फौत हो चुके हैं. அதாவது திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சரியாக புரியாமல் அதிலிருந்து தவறாக கருத்துக்கள் அதை விட அதிகமாக மூசாவுடைய இதுக்கு ஆதாரம் இருக்கு சொன்னதுனால மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கிறார் என்பவருடைய கொள்கை இல்லை என்பதற்கு அதற்கு முந்தியும் பிந்தி இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சேபனைக்கு முன்னால படிக்கலைங்கிற காரணம் நேற்று சொல்லியிருக்கோம். இன்னும் சொன்னாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நேற்று சொன்ன குர்ஆன் முன்பின் படிக்காம ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து எதுக்கு ஆட்சேபனை செய்யறான், செஞ்சுக்கிட்டே இருப்பான். எதை சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் அதைத்தான் படிப்பான். ஃபவைலுல் முஸல்லீன், ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளர்களுக்கு நாசம், தொழுகையாளர்களுக்கு அழிவே சொல்லிட்டே இருப்பான். அடுத்த வசனம் அல்லதீன ஸலாத்தின் சாவும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்? அவருடைய நோக்கம் என்னது? குர்ஆனில் இப்படிப்பட்ட தவறுகள் இருக்கிறது என்று சுட்டி காட்டுவதாகும். அது அல்லாம அதில் என்ன இருக்கு என்று தெரிய வேண்டும் என்பது உண்மை அல்ல. எனவே உண்மையிலே ஹக்கை உணர்த்துவதுதான் அவர் நோக்கம் என்றால் அவருடைய நூரை உள்ளதை உள்ளபடி படிக்கவும். ஆனால் அதற்கு முன்னால் ஏன் படிக்கணும்? நேற்று அடிச்சு பேசினீங்கள ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின் எந்த நபியும் கிடையாது, பேசிட்டே இருந்திருக்காரு. ஆயிரங்கள் ஆதாரங்கள் பல கொடுத்தோம். அப்படி இல்லாத நபரை பற்றி பேசுறாரு. ஏன் பேசணும் அவருக்கு? அதாவது அடிப்படையே அவருடைய ஜீரோல இருக்கு. அடுத்து கேளுங்க. 2வது இதுக்கு ஒரு முரண்படுற ஆறுங்கிறது காட்டுறேன். சரி, உண்மையிலே ஒரு நபி உலகத்துக்கு வர மாட்டாங்க, வந்ததும் இல்ல. திருக்குர்ஆன் படிக்க நம்ம அன்னைக்கே சொன்னோம், குர்ஆன் இருந்த ஆதாரம் வைங்க, அது ஆதாரம் வைங்க.
அவருடைய வாழ்த்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையிலிருந்து ஒரு குற்றம் கூட சுட்டி காட்ட முடியல. என்ன சொல்ல தெரியுமா? அவர் பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவர் புக்கு இருந்தா தெரியணும். எதுக்கு அந்த 3 மாசம் முன்னாள் போட்டோம்? தேடி அலைஞ்சிருக்கணும். உங்களுடைய முன்னவர்கள் மிர்சா குலாம் அஹமது காதியானி அவருடைய காலத்தில் இருந்த எதிரிகள், அவரிடம் கேட்டு பார்த்திருக்கணும். அவர்களுடைய நூல்களிடம் எடுத்து காட்டி இருக்கணும். என்னங்க, திருக்குர்ஆன் ஒரு சவால் விடுகிறது. நபி என்று வாதிடுபவரின் வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூயதாக இருக்கும் என்று. அவரின் காலத்தில் எதிரிகள் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு எதிராக ஏராளமான நூல் எழுதியிருக்கிறார்கள். அவர் நூலிலிருந்து தேடி எடுத்து காட்டியிருக்க வேண்டாமா? காட்டவில்லை. ஆத்திரப்படுவதல்ல, காட்டவில்லை, காட்ட முடியாது. இது அல்லாஹ்வுடைய சேலஞ்ச், என்னுடைய இல்ல. அல்லாஹ் சொல்றான், நபி என்று வாதிடுபவர் உண்மையாளராக இருந்தா அவர்கள் இருக்காது, அடுத்தவர் உண்மையாளருக்கு. உலகில் எந்த ஒரு பொய்வாதியாவது, எந்த ஒரு பொய்வாதிக்கு எதிராக இத மாதிரி விவாதம், கருத்து பரிமாற்றங்கள், விவாதங்கள் நடைபெற்றது உண்டா? இருந்தா காட்டுங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து இது நாள் வரையிலும் இந்த உம்மத்தே முகமதியாவில் பொய்வாதி என்று ஒருவர் தோன்றி இத மாதிரி நீண்ட காலமாக இருந்து வந்தவர் சொல்லாரு. மெம்பர்ஷிப் ஒன்றும் பெருசு இல்ல. எந்த ஒரு ஆட்சேபனைய சாஹிப் இங்க வைக்கிறாரோ அவ்வளவு ஆட்சேபனையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் எதிராக சாற்ற முடியும், சாட்சியும் இருக்கிறார்கள். அதை எடுத்து சொல்லி குறை கூற நான் விரும்பல. ஏன்னா அதனால் ஒன்னும் குறையாகிறது இல்ல, அவர் நபி இல்லாமல் ஆவதில்லை. உண்மையிலே உண்மையை உணர்த்துவது ஒரு நோக்கமாக இருந்தால் திருக்குர்ஆன் கூறும் வழியில் நபிகள் நாயகம் சுன்னத்தின்படி வர வேண்டும். உறவு தக்கவல் அலைனா என்ன சொல்லாரு? இந்த உம்மத்துல அதாவது பொய்வாதிகள் உலகில் வெற்றி பெறுவது உண்டு, அதுல ஒண்ணும் பெருசு இல்ல சொல்றாரு. அந்த இந்த ஒரே ஒரு கூற்று நிரூபிச்சு காட்டுனா அவர் சொல்றாரு. இந்த ஒரே ஒரு கூற்று, அதாவது என்ன சொல்றாருன்னா, குர்ஆன் நல்லா சொல்றான், உலவு தக்கவல் அலைனா பாதல் அக்காவில். இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மேல் இட்டுக்கட்டி கூறுவதாயிருந்தால் லஅகதனா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் பிடித்திருப்போம், சும்மல கதனா மின்ஹுல் வத்தீன், உயிர் நாடியை துண்டித்திருப்போம். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. என்ன சொல்றாரு? ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தானா? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பத்தி மட்டும் சொல்லப்பட்டிருக்கா, வேற யாரும் கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்தாங்க? இந்த வசனம் எதுக்கு? அப்படியா இருந்தா இதே மாதிரி ரசூலுல்லாஹ் வைக்கிறதா இருந்தா இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா இப்ப இவர்கிட்ட கேட்கிறேன். அவர் சொன்னாரு அப்படி எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் வாதம் மட்டும் போட்டுல இருக்கலாம், இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்து இருக்கிறது மக்கள் சேர்க்கிறோம் பெருசு இல்லங்கிறாங்க. இதே மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் இப்படி சொல்லுவாங்கிறது அன்றைக்கு 100 வருடங்களுக்கு முன்னால இல்ல 190 வருடங்களுக்கு முன்னால அவங்க கேட்கிறாங்க, அகர் ஏ பாத் சஹீ ஹை, இது உண்மை என்றால் கோई शख्स ஒரு நபர் நபி யா ரசூல் और मामूर मिनल्लाह होने का दावा करके நபி ரசூல் அல்லது இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்று வாதிட்டு और खुले खुले तौर पर खुदा के नाम पर कलिमात लोगों को सुनाकर தெளிவாக பகிரங்கமாக இறைவன் பெயர் கூறி மக்களுக்கு இறை வசனங்களை கூறுவதாயிருந்தால் फिर बावजूद मुफ्तरी होने के बराबर 23 बरस तक பொய்யராக இருந்தும் தொடர்ந்து 23 ஆண்டு வரையிலும், ஏன் 23? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது இந்த வசனம், அவர்களின் உண்மைக்கு சான்றாக இறங்கியது இந்த வசனம். அதாவது இறைவன் மேல் இட்டு கட்டுவதாக இருந்தால் நீண்ட வாழ்க்கையை வழங்க மாட்டார் என்ற இறைவனுடைய வார்த்தை. அந்த வாக்கு எவருக்கு இறங்கி இருக்கிறதோ அவரின் வாழ்நாள் 23 ஆண்டு. அந்த ஆண்டுகள் வரையிலும் ஒருவர் இறைவன் புறம் இருந்து வந்ததாக வாதிட்டு தெளிவாக மக்களுக்கு சொற்களை இட்டுக்கட்டி கூறி வந்து ஜிந்தாரஹா உயிரோடு இருந்ததா இருந்தால் ஐசி நதீர் பேஷ் கர்னே வாலேக்கோ, அப்படிப்பட்ட ஒரு மேற்கோளை காட்டுபவருக்கு, ஒரு உதாரணத்தை காட்டுவதற்கு பாதிஸ்கே ஜோ முझे मेरे सबूत के मुवाफिक या कुरान के सबूत के मुवाफिक सबूत दे दे 500 रुपए नकद दूंगा, நான் காட்டும் அளவிற்கு சான்று காட்டினால் 500 ரூபாய் ரெடியாக இனாமாக வழங்குவேன். எங்க போனாரு? இவங்க இன்னைக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருக்காரு, எவ்வளவு இருக்கலாம்னு. அன்றைக்கு கிடையாதா? 100 வருடங்களுக்கு மேலாவது இந்த சவால் விட்டு இருக்கு. ஏன் எவரால் முடியல? ஏன் முடியல? முடியாது. அல்லாஹ் வகுத்திருக்கும் அளவுகோல் இது. பிஸைல்லாதின் செய்ய மாதிரி மௌலிமாருடையது, உலமாக்குடைய மூளையில் எழுந்த அளவுகோல் அன்று. அல்லாஹ் அவனின் அன்பிற்குரிய அருள்மிக்க இறை அடியாறுகளுக்கு உண்மை ஆராய்வதற்காக ஏற்படுத்திய அளவுகோல். அந்த அளவுகோலில் எந்த பொய்யனும் வரமாட்டான். முடிந்தால்
முடியுமானால் ஒரு 100 ஒரு மேற்கோளை காட்டுங்க. காட்ட முடியாது. இன்றைக்கு இல்ல, 100 வருடமானாலும் முடியாது, கயாமத்து வரையில் முடியாது. என் வார்த்தை இல்ல, அவர்களின் வார்த்தை. முன்னால சொன்னதை திருப்பி சொல்றேன். எனவே உண்மையிலே இந்த 2 வசனங்கள் அடிப்படையாக திருக்குர்ஆன் கூறுகிறது. முதல் வசனத்தில் உண்மையாளரின் வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூய்மையாக இருத்தல், இதனை மறுக்கவில்லை, மறுக்க முடியவும் இல்லை, முடியவும் செய்யாது இறுதி நாள் வரையிலும். இரண்டாவது, இறைவன் மேல் இட்டு கட்டி கூறுவதாக இருந்தால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மட்டும்தான் இது தக்கவலா பற்றி கூறுகிறார். இது அதாவது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மட்டும்தான் சொன்னா, இன்னொருத்துல வருது, ஹதீஸ்ல வருது, என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தால் அவர் கையில் துண்டிக்கப்பட்டிருக்கும். அது ஃபாத்திமாவுக்கு மட்டுமா? சட்டம் அத மாதிரி அந்த சட்டத்தினுடைய உறுதியை காட்டுது, அதனுடைய ஆற்றலை காட்டுது, அப்படியே செல்லக்கூடிய அந்த தாக்கத்தை காட்டுது, செல்வாக்க காட்டுது. இந்த உலகத்திலேயே ஒரு நாளும் எந்த பொய்யும் சொல்ல முடியாத, சொல்ல வாய்ப்பில்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து கூறுகின்றார், இவர் போய் சொல்லி இருந்தால் விட்டு வைத்திருக்க மாட்டேன். அப்படி சொல்ல அவர் சொந்த எதுக்காக சொன்னால அப்படி உண்மைக்கு சான்றாக சொல்கிறான். அப்படி எந்த ஒரு விஷயத்தை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையினும் உண்மையாளராகிய மிகவும் புனிதமான தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைக்காக இறைவன் காட்டும் அந்த சான்றை, அதன் அளவை, அந்த சான்று, அந்த அளவுகோலில் ஒரு பொய்யன் இருந்தவர்கள் என்றால் யாருக்கு இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு ஆதாரமாக இறைவன் கூறக்கூடிய அந்த அளவுகோலுக்கு உண்மையில் கருத்துப்படி ஒரு பொய்யன் இருந்து வருகிறார். ஒருவர் இல்ல, பலர் இருந்து வந்தால் கூறுகிறார். ஒருவரை காட்டுங்கள், எக்ஸப்ட் இந்த ஆளை. இவர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆள் நீங்க காட்டுங்க, ஒரு ஆள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு காட்டுங்க. காட்ட முடியாது. இது எங்களுடைய இருநவர்களுக்கு சேலஞ்ச், நோட் சேலஞ்ச், அது தெரியும் உங்களுக்கு. காட்ட முடியாது. எதுக்காக சொல்றேன்னா, இந்த திருக்குர்ஆன் வசனத்தை எதிர்த்து நிற்க முடியாது. முடிஞ்சாலும் காட்டுட்டோம். அப்புறம் கமராத்தில் மௌத்துங்கிற வசனத்தை படிச்சாரு. ஆமா, என்ன இருக்கையில ஒமன் நல்லலும் இம்மன் இஃப்தர் அலல்லாஹில் கதிபன் அவ் கால உகிய இலையா இந்த பாருங்க, அதுல வரக்கூடிய விஷயங்கள் தான். ஃபீ கமராத்தில் மௌத்தி, அவருடைய மரண, அதனுடைய அந்த நிலைமை. இங்க மௌத்துங்கிற வார்த்தை இருக்கு. அதாவது அல்லாஹ் மேல இட்டு கட்டக்கூடியவர் மரண பெருவாயில் மலக்குகள் வந்து அவருடைய உயிரை வெளியிடு கை நீட்டுகின்ற போது, ஆமா இங்க மௌத்துன்னு இருக்க, இந்த மௌத்துன்னு என்ன? இல்லங்க, ஒரு தகவலாலைனா பாதல்ல காவில். அது எப்போ? 23 வருடம் வரை இருக்காதுங்க எங்களுடைய வாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு ஆதாரமாக இறைவன் அதை வைத்திருக்கான் என்றால், இறைவனுடைய கூற்று உண்மை என்றால், இந்த வசனம் உண்மை என்றால், எங்களுடைய கொள்கைப்படி உலகில் எந்த ஒரு நபராலும் இறைவன் மேல் இட்டு கட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. வாழ்ந்திருக்குமானால் இந்த வசனம் சரியா வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்கு தான் கலங்கம் ஏற்படும். இறைவன் சொல்கிறான், இவர் இட்டு கட்டி கூறினால் விட்டு வைத்திருக்க மாட்டேன். அளவுகோல் 23 ஆண்டுகள். இந்த அளவுகோலுக்குள் இன்னொரு பொய் இருந்து வர என்று கூறுவதா இருந்தால் திருக்குர்ஆன் இந்த அளவுகோல் தவறு என்கிறார். நிரூபிக்கட்டும், முடியாது. இங்க கமராத்தில் மௌத் என்று இருக்கிறது. மரணம், அதாவது அல்லாஹ்வின் மேல் இட்டு கட்டுபவருக்கு மரணம் வருகின்ற போது, அந்த மரணம் அந்த அல்லாஹ் மேல் இட்டு கட்டுபவருக்கு இறைவன் எந்த ஒரு தண்டனை வழங்கி இருக்கிறானோ அந்த தண்டனையே இங்க மரணம் என்று குறிப்பிட்டு இருக்க தவிர அவருக்கு வேற மரணம் தண்டனை கிடையாது, பொருளே கிடையாது. வேற வசனம் படிச்சாரா? படிக்கல. அடுத்து टाइम कितना? 6 मिनट. अच्छा, அடுத்து நாங்க சொல்றோம், ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அவர்களுடைய வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையில் குறை சுட்டி காட்டினால் அவர் உண்மையாளர் இல்லை என்று ஏற்றுக்கொள்ள தயார். அதை விடுத்து இறைவன் கூற்றிற்கு மாற்றமாக அவருடைய வாதத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையில் அவர் எழுதிய நூல்களில் முரண்பாடை காட்டுவதானால் எல்லா நபிமார்களுக்கு வாழ்க்கையின் பின்னால் அவருடைய எழுத்துக்களிலும் கூற்றுக்களிலும் முரண்பாடை காட்டுவது போல அமைந்துவிடும். நேற்றைய போல சொல்லி இருக்கிறேன்.
உதாரணமா சொல்றேன், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வாத்தஸிமு பில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கைத்தை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். இது குர்ஆன்ல வசனம். இப்ப திருக்குர்ஆனை அறியாத எதிரி ஒருவன், என்னடா அல்லாஹ்வுடைய கயிறு வானத்திற்கு தொங்குதா இல்ல பத்தி பிடிக்கணுமா, தொங்கிட்டு ஆடணும், இப்படி இதுக்கு அர்த்தம் சொல்லி கிண்டல் பண்ண என்ன சொல்ல முடியும்? ஏன் சொல்லுவான்? இறைவன் எந்த வழியில் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை ஆராய வேண்டும் என்று சொன்னானோ அந்த வழியிலே ஆராயாமல் ஏற்கனவே அவனுடைய கருத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆராயிறான். ஒன்று அளவுகள் வச்சிருக்கான், அதை அப்படி ஆராய்வான். கிடைக்காது, உண்மைக்கு வர முடியாது. அத மாதிரி குர்ஆனில் இருப்பதாக சொல்லி குர்ஆனில் இல்லை என்று பல ஆட்சியோட சொன்னாரு. நான் சொல்றேன், குர்ஆன் படிக்கிறாரு சேவை அவர்கள். நான் சொல்லிட்டு வரோம், இங்க ஒரு உண்மையா ஒரு வாதியின் உண்மையும் பொய் தான் பேசப்படுகிறது. இன்மை ஒரு வாதி இறைவன் புறப்பட வந்தவர் வாதக்கூடிய ஒருவர். இதுக்கு முன்னால அப்படி வாதிட்டவர்கள் எப்படி ஆராயப்பட்டார்களோ அத மாதிரி ஆராய்ந்தால்தான் உண்மையான முடிவுக்கு வர முடியும். இல்லாவிட்டால் சென்று சேரும் இடம் எது என்று கேட்டார் நேற்று. ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, குர்ஆன்ல இருக்குன்னு அவர் சொல்றாரு, தேடி பார்த்தா கிடைக்கல. நான் சொல்றேன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஏன் கிடைச்சது தெரியுமா? அல்லாஹ் சொன்ன வழியில போயிருக்கோம். அல்லாஹ் சொன்ன வழிக்கு போனா கிடைக்காது. அல்லாஹ் ஒரு வழி வச்சிருக்கான், இந்த வழியில வா, வேற வழி பண்ண கிடைக்காது. இது உதாரணத்தை தான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் வேதத்தையோட பற்றி, மக்தூபுன் இல்ல ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தௌராத்திலே இஞ்சியிலேயும் எழுதப்பட்டிருப்பதாக குர்ஆன்ல இருக்கு. தௌராத்திலே இஞ்சியிலேயும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எழுதப்பட்டிருக்கு. உண்மையிலே தௌராத் இஞ்சில இருக்கா? இருக்கு. இருந்தா ஏன் இந்த கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் இன்னும் புரியல? தௌராத்துல இஞ்சிலே படிக்கிறவங்க இன்னும் அதை ஏன் உணரல? உணர்ந்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தௌராத்திலேயும் இஞ்சிலேயும் எழுதப்பட்டிருக்கு. அன்று இருந்திருக்கா? அல்லாஹ் சொல்றான்னா பொய்யா இருக்காது, நிச்சயமா இருக்கும். அப்ப அது இருந்து ஏன் அவங்க காணல? அவங்க ஏன் பார்க்க முடியல? ஏன்னா அவரு பார்த்த வழி தப்பு, பார்க்க முடியல. ஆனா நம்மளை பொறுத்தவரை பாருங்க, நாம பார்த்தா கிடைக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் அல்லாஹ் எந்த வழியில் ஆராய சொல்றானோ அந்த வழி அடைஞ்சாதான் கிடைக்கும். இப்ப சொல்லட்டும், தௌராத்திலே இஞ்சிலையும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எழுதப்பட்டிருக்கா இல்லையா? எழுதப்பட்டு இருந்தால் அதை கிறிஸ்தவங்க பார்த்தாங்களா இல்லையா? பார்த்து ஏற்றுக்கொள்ளாம இருந்த என்ன காரணம்? அதே மாதிரி தான் இவரை பத்தியும் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆன்ல இருக்கு. ஆனா முதல்ல இவங்களை பத்தி தெரியணும், தெரிஞ்சதான் பார்க்க முடியும். அல்லாம உணராது, விளங்காது. எல்லா வகையான ஆட்சேபனைகளுக்கும் கட்டாயம் நாங்க பதில் சொல்லுவோம், சொல்லாம விட மாட்டோம். ஆனா முதல்ல நேரடியான பதில் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் தெரியுமா? நீங்க நேரடியாக வராம திருக்குர்ஆனை விட்டு எங்கோ சென்று கொண்டிருக்கிறீர்கள். பதில் சொல்ல மாட்டோம். சொல்லுவோம், கட்டாயம் சொல்லுவோம். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு நேற்றே சொல்லி இருக்கிறேன், ஒவ்வொரு ஆட்சேபனைக்கும் பதில் சொல்ல தயார். இப்படித்தான் இப்ப சொல்லுவோம். தேவைப்பட்டா நீங்களும் சொல்லி வருமோ இல்ல, அப்புறம் சொல்லுவேன், இடம் வந்தா சொல்லுவேன். உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, திருக்குர்ஆனை வச்சு எங்களால் பேச முடியாது அப்படி சொல்லி ஒத்துக்கொள்ளுங்க, மேற்கொண்டு இந்த விஷயத்தை பேசுவோம். திருக்குர்ஆன் அடிப்படையில் நீங்கள் வைக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் ஆராய எங்களால் முடியாது, அந்த அளவுக்கு எங்களால் முடியாது நீங்க சொல்லுங்க, திருக்குர்ஆனை விட்டு இதுல வருவோம். அப்போ நாங்க திருக்குர்ஆனை வச்சு தான் பேசுவோம். ஆனா உங்களால முடியாதுங்கிறீங்க, ஒத்துக்கொள்ளணும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஹிலாலுக்கு சொன்னீங்க, கமருக்கு, அதாவது முதல் பிற, ரெண்டாவது மூணாவது பிறைக்கு கமர்னு சொல்றவங்க அப்படிதானே? கமர்னு சொல்லக்கூடாது. ஹிலால், அதாவது 1, 2, 3 ஆகிய பிறைகளுக்கு ஹிலால் என்று கமர் என்று கூறுபவர் முட்டாள் என்று மிர்சா சாஹிப் எழுதியிருக்கிறார். குர்ஆன்ல நமக்கு இப்படி வந்திருக்கு, இது அவருடைய வாதம். மிர்சா சாஹிப் கமர் என்ற சொல் 1, 2, 3 ஆகிய பிறைகளுக்கு வராது என்று சொல்லியிருக்கார் என்றால் அது உண்மை. திருக்குர்ஆனில் இறைவன் கமர் என்ற சொல் முதல் பிறைக்கு பயன்படுத்தியிருக்கார் அவர் சொன்னார் என்றால் திருக்குர்ஆன் குறித்து ஞானம் இல்லாத நிலை. திருக்குர்ஆனில் அல்லாஹ் முதற் பிறைக்காக கமர் என்ற சொல் பயன்படுத்தவில்லை, ஹிலால் என்றே பயன்படுத்தியுள்ளான். முதலில் அகராதி தேவை என்றால் அவ்வலு லைலத்தின் வஸ்ஸானியத்து வஸ்ஸாலிசத்து சும்ம ஹுவ கமருன். சும்ம ஹுவ கமருன், 1, 2, 3க்கு பின் உள்ளதுதான் கமர். அடுத்து ஹதீதில
ஹதீஸ்ல 50க்கு மேற்பட்ட இடங்களில் பெற பற்றி வருது ஹிலால் ஹிலால் ஹிலால். எங்களுடைய கேள்வி என்ன? 1, 2, 3 பிறைகளுக்கு கமர் என்று சொல்வது இல்லை. இருந்தா சுட்டி காட்டுங்க, நாங்க காட்டுறோம். ஹிலால் 1, 2, 3 பிறைக்கு பேரு. இது ஹதீஸ்ல ஒன்னொன்னா இது அவ்வளவு இருக்கு. அவங்களுக்கு அதாவது வேணா எடுத்து அவங்களுக்கு தெரியும். ஹிலால் ஷாபான் ஷவ்வால் சும்மா விடுங்க. கானா யமுர்ரு பி ஆலி நபியி பினா ஹிலாலுன் சும்ம ஹிலாலுன் வ ஹிலாலுன் லவ் தாஹர அல் ஹிலாலு லஸித்துக்கும். ஒரு சில நிமிஷம் அப்புறம் அதை ஹிலாலுங்கிற சொல் 1, 2, 3 பிறைக்கு பயன்படுத்துங்கிற காட்டியாச்சு. கமர்னு இருந்தா நீங்க காட்டினா உங்களுடைய வாதம் உண்மை. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நேற்றே பதில் சொன்ன பிறகு அதையே திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு பதில் சொல்ல வேண்டுமோ அதற்கு பதில் சொல்லவில்லை. முன்னுள்ள வாழ்க்கையை பார்க்க வேண்டும், இது குர்ஆன் சொல்லுது. பின்னுள்ள வாழ்க்கையை பார்க்க கூடாதுன்னு அர்த்தமா? பின்னுள்ள வாழ்க்கை அதை விட பரிசுத்தமா இருக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. அதுக்கு அர்த்தம் அது இல்லை. முன்னுள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும், பின்னுள்ள வாழ்க்கை இறை தொடர்பு ஏற்பட்ட பிறகு அதை விட சிறப்பா இருக்கணும், அதை விட மோசமா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. இது ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் விளங்குற உண்மை. சரி, முன்னுள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது அது ஒண்ணு மட்டும் தகுதி இல்லை, இன்னும் தகுதி இருக்கு இல்லையா? அந்த தகுதியை நான் குர்ஆன்ல இருந்து காட்டி காட்டி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன காட்டினேன்? அல்லாஹ்வின் மீது இட்டு கற்றவன் அநியாயக்காரன். இது குர்ஆன். அதாவது குர்ஆன்ல இருந்து காட்டல, குர்ஆன்ல காட்டுறேங்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டி இருக்கிறார். நான் முதல்ல அல்லாஹ்வின் மீது இட்டு கற்றவன் அநியாயக்காரன், மகா அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டி இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இது குர்ஆனை கொண்டு தானே சொல்றேன். குர்ஆன்ல ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இவர் ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். இப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால குர்ஆனை கொண்டுதான் பொய் சொல்லக்கூடாது. குர்ஆனுடைய அளவுகோல் யஸ்அல சாதிகீன் அன் சித்கிஹிம். நபிமார்கள் எல்லாம் சாதிகீன்கள் சொல்றான். நபிமார்களை சொல்லிவிட்டு யஸ்அல சாதிகீன் அன் சித்கிஹிம், இந்த உண்மையாளர்களின் உண்மையை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் அப்படின்னு சொல்றான். அப்ப நபிமார்கள் உண்மை சொல்பவர்களா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாதுங்கிறதும் குர்ஆனுடைய அளவுகோல். குர்ஆன் இல்லாத அளவுகோலை கொண்டு நாங்க இதை உரசல. குர்ஆனுடைய அளவுகோல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லல. கடந்த காலம் ஒருத்தருக்கு உண்மையில நல்லாவே இருக்குது, அது உண்மையா இல்லை எங்களுக்கு அவர் பார்க்கல, பார்த்தா சொல்ல முடியும், அதல்ல பிரச்சனை. ஒரு உண்மையை பரிசுத்த வாழ்க்கை இருக்குன்னு அது ஒண்ணு போதுமா? பொய் சொல்லக்கூடாதுங்கிறது அது அல்லாஹ் சொல்ற அளவுகோல் இல்லை, வேற யாரோ வச்ச அளவுகோலா? அல்லாஹ் இட்டு கட்டக்கூடாதுங்கிறது வேற யாரோ வச்ச அளவுகோலா? அதுவும் அல்லாஹ் வச்ச அளவுகோல் தான். அல்லாஹ் வச்ச அளவுகோல் அத்தனையும் பொருந்தணுமா? அதுல ஒண்ணு பொருந்தணுமா? அல்லாஹ் ஒரு 50 அளவுகோல் உதாரணமா சொல்றான்னு வைங்களேன். 50ல ஒரு ஆள்கிட்ட ஒண்ணு இருக்குது, 49 இல்ல. இந்த ஒண்ணு என்கிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கலாமா? இதானே என்னுடைய கேள்வி. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஒரு பதில ஆகாது. அதுக்கப்புறம் அந்த குர்ஆன்ல இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது மகதி வரும்போது தாவூன் ஏற்படும் அப்படின்னு குர்ஆன் ஷரீஃப்ல இருக்குது அப்படின்னு மிர்சா சொல்லி இருக்கிறார். அது வந்து எடுத்து காட்டிருக்கிறோம். அதுக்கு சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை பற்றி தௌராத் இன்ஜீல்ல இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே, அது இருக்குதா, ஏன் அவன் பார்க்கல அப்படிங்கிறான். தௌராத் இன்ஜீல்ல இருக்குன்னா அதை எடுத்து காட்டினா காட்ட முடியும். அதே மாதிரி காட்டுங்கிறாங்க கேள்வி. குர்ஆனை ஏற்றிருக்கக்கூடிய நாங்கள் குர்ஆன்ல நீ எடுத்து காட்டினீங்கன்னா அந்த விஷயம் உண்மை சொல்லான்னு எடுத்துக்கலாம். இது பெரிய ரிசர்ச் பண்ணி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. குர்ஆன்ல இருக்குன்னு கரெக்டா தெளிவா காட்டுங்க. மகதி தோன்றும் போது தாவூன் ஏற்படும் குர்ஆன்ல இருக்கணும். என்ன கேள்வி? இப்படி ஒரு வார்த்தை குர்ஆன்ல இல்ல, குர்ஆன்ல இல்ல, அறவே இல்லை. இதான் கேள்வி. குர்ஆன்ல இல்லைன்னு நான் சொல்றேன், இந்த இருக்குன்னு காட்ட வேண்டியானுங்க.
இதான். அதனால இந்த மாதிரி பதிலாம் சொல்லாதீங்க. பதில் சொல்லுவீங்க, இப்ப சொன்னீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? குர்ஆனை கேள்வி பண்ற மாதிரி சொல்லுவீங்க. இப்ப தௌராத்தில் இருக்குங்கிறான, அது இருக்குதா? அதை பத்தி சர்ச்சை பண்ணுவோம். அது ஒரு தலைப்பா வச்சுக்கிட்டோம்னா சர்ச்சை பண்ணுவோம். தௌராத்துல இருக்குதா இல்லையாங்கிற பத்தி ஒரு 3 நாள் வச்சுக்கிறோமா? அது என்ன விளக்கங்கிற நல்ல பிரச்சனை. அதுக்காக வாழ்த்து கூடி இருக்கிறோம். குர்ஆன்ல இருக்குது என்று நீங்க நபின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒன்றை சொல்கிறார், அது குர்ஆன்ல இல்லைன்னு நாங்க சொல்றோம். அதுதான் அதுக்கு தான் பதில், நேரடி பதில் வேணும். அதுபோக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னார்கள். அவர் வந்து இப்படித்தான் வலா தகுன் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி, அவரை சந்திப்பதில் நீ சந்தேகப்பட வேண்டாம்னு என்ன அர்த்தம்? சந்தேகப்பட வேண்டாம்னு வருங்காலத்தில் சொல்றான். இனி சந்தேகப்பட வேண்டாம், சந்தேகம் வரக்கூடாது, சந்திக்குவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான் அர்த்தம். அவரை சந்திப்பார்கள், அவ்வளவுதான் அர்த்தம். நான் கேட்கிற அதல்ல, என்ன அர்த்தமாக இருக்கட்டும். இந்த இடத்துல ஹய்யுன் லம் யமுத்து வ லைஸ ஹுவ பினல் மய்யித்தீன், இது என்ன கருத்தை சொல்லுது? அம்மாத்துன் கைரு அஹ்யாயின்க்கு நீங்க வலியுறுத்தின அந்த வாதம்லாம் இங்கேயே மறந்து போயிடுச்சு. அதுதான் கேட்கிறேன். அது மாதிரி முந்தின தலைப்புல லானபிய பாதி அதெல்லாம் எடுத்து சொன்னீங்க. இந்த லானபிய பாதி அவர் மறைச்சிட்டாருன்னு சொல்லல, அதுக்கு அர்த்தம் சொல்லாம விட்டாருன்னு தான் சொன்னேன். லானபிய பாதி உமர் சாஹிப் மறைச்சிட்டாருன்னு சொல்லல, அவர் வாசித்தார், அர்த்தம் சொல்லவில்லை, தமிழ்ல அர்த்தம் சொல்லாம விட்டுட்டாருங்கிறத தான் நான் சொல்லி காட்டினேன். அவர் லானபிய பாதிங்கிற அதை வசதியா மறைச்சிட்டாரு, நான் என்ன செய்யல, சொல்லல, ரிவர்ஸ் பண்ணி போட்டு அர்த்தம் சொல்லவில்லைன்னு தான் சொன்னேன், அர்த்தம் சொல்லல. லானபிய பாதி வரைக்கும் வாசிச்சுட்டு அது வரைக்கும் தான் என்ன செஞ்சாரு, அர்த்தம் செஞ்சாரு. அர்த்தம் செய்யாத பகுதியை நான் அர்த்தம் செய்யறேன்னு தான் சொன்னேன். நிறைய ஹதீசுகளை எடுத்து வைக்கலான் இருந்தேன், அதுக்கு சப்போர்ட்டா தழிலா இல்ல, அதையும் நடுவர் கட்டணா வேணான்னு விட்டேன், நடுவர் கட்டணா விட்டேன். ஆயத்துக்களை கொண்டு நம்ம தலீல் சுபூத் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தலைப்பை பத்தி போனா அது வேண்டியில்லை. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப 3க்கு பதில் கமருக்கு ஒரு பதில் சொன்னார். கமருங்கிறது அகராதியில உள்ளதை எடுத்து 3வது நாளைக்கு கமருன்னு சொல்லப்படுது, 1, 2, 3க்கு ஹிலால்னு சொல்லப்படுது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அப்படி சொல்லப்படுறது தெரியும். இப்படியும் சொல்லப்படுமாங்கிறதான் கேள்வி. கேள்வி என்ன தெரியுமா? எவன் ஒருவன் இந்த கமருங்கிறத வந்து 1, 2, 3க்கு பயன்படுத்துறானோ அவன் மடையன். இதுதானே நான் கேட்டது. அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான், அது உங்க கருத்து. குர்ஆன் ஞானம் எனக்கு இல்லை எப்படின்னு புரிய வைங்க. வஷம்சு வல்கமரு இல்ல தஜ்ரி இல்ல அஜலிம் சம்மா, அது தஜ்ரின்னு சொல்றான். கமர் வந்து தஜ்ரி, அது ஓடிக்கிட்டே இருக்குது, பூமியை சுத்தி, அது துணைக்கோளாக பூமியை சுத்திக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாம் சொல்றான். இந்த பூமியை சுத்துறது 1, 2, 3ல இருந்து சுத்துதா, 4வது நாள்ல இருந்து சுத்துதா? 1, 2, 3ல இருந்து சுத்துதுன்னா 1, 2, 3ல இருந்து உள்ள டோட்டலாவும் அதை சொல்லலாம். அகராதியில் இருக்கு எனக்கு தெரியுமே. அவர் அகராதியை பார்த்தாரா தவிர அல்லாவும் என்ன சொல்றான்னு பார்க்கணும். அதாவது நான் கேட்ட கேள்வி அல்லாவும் அடையன்னு சொல்றாரு, அதுக்கு தான் கேட்டேன் தவிர அகராதியில் அப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெரியும், இப்படியும் சொல்லப்படும். நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இப்படி சொன்னவன் முட்டாள், இப்படி சொன்னவன் மடையன், என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்லியிருக்கான். இதுதான் கேள்வி, என்னுடைய கேள்வி. நான் உங்கள்ட்ட வந்து ஹிலாலுங்கிறது முதப்பிறைக்கு சொல்லப்படுமான்னு உங்கள்ட்ட ஆதாரம் கேட்கல. ஹிலால் முதல் 2 பிறை 3 பிறைக்கு சொல்லப்படும் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் கேட்கிறது கமர் என்ற வார்த்தை அதுக்கு சொல்லப்படுமாங்கிறதா. ஹிலால் 1, 2, 3க்கு சொல்லப்படும் எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கமருங்கிறதையும் 3ல இருந்து சொல்லப்பட்டாலும் 1, 2, 3க்கும் சொல்லப்படுமா சொல்லப்படாதா? அப்படி சொல்லிட்டா மடையனாவன், அப்படி சொல்லிட்டா முட்டாளா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான், இப்படிதான் பதில் சொல்லுவீங்க. நீங்க பதில் சொல்லுவோம்னா என்ன செய்வீங்க? இப்படித்தான் பதில் சொல்லுவீங்க. இப்ப அப்புறம் என்ன சொல்லுவீங்க? குர்ஆன்ல இருந்து கேட்டார்கள், அதற்கும் பதில் சொல்லிவிட்டோம் பாரு. என்ன பதில் சொன்னாரு? தௌராத் இஞ்சில்ல அகமது எழுதப்பட்டிருக்க வருவாங்கன்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மாதிரி என்ன எழுதப்பட்டிருக்கு நமக்கு தெரியாது. தௌராத் நம்மள்ட்ட இல்ல, திருத்தி போட்டான், மாத்தி போட்டான், எழுதுனவன் சொல்றான் இருக்குன்னு. அப்ப இப்படி சொல்லுங்க, குர்ஆன்ல எழுதப்பட்டு இருந்துச்சு, பின்னாடி எவனை மாத்தி போட்டான்னு சொல்லுங்க, அது சரி. அதான் நீங்க சொல்ல வர்றீங்க. தௌராத்தை கம்பேர் பண்றதுல இருந்து எழுதுன ரப்பு சொல்றான் எழுதப்பட்டுச்சு, அது இல்லைன்னா அழிச்சுட்டான்னு அர்த்தம். குர்ஆன்ல இல்லைன்னா குர்ஆன் அழிக்கப்பட்டுருச்சா? உங்க வார்த்தை என்ன? தௌராத்தை எடுத்து பார்க்கிறோம், அகமது இல்ல, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இல்ல. இப்ப நம்ம என்ன விளங்கணும்? அழிச்சு விட்டான், எவனோ நெருங்கி விட்டான் விளங்கிக்கணும். இப்ப குர்ஆன்ல தாவூன் வந்து மசீஹுடைய காலத்துல வரும்னு குர்ஆன்ல இருக்கிறா சொன்னாரு, தேடி பார்க்கறோம் இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? குர்ஆன்ல எவனோ அழிச்சு விட்டான், இன்னான நஸல்னா திக்ர இன்னால ஆஃபிலுங்கிறது பொய், நாம இதை பாதுகாப்போம்னு சொன்னது பொய். அப்ப தௌராத் மாதிரி குர்ஆன்ல கைவரிசையில் காட்டப்பட்டுருச்சுன்னு சொன்னாதான் அந்த பேச்சு. தௌராத்துல கைவரிசை காட்டப்பட்டுச்சுங்கிறது அல்லாஹ்வும் சொல்றான். இவன வயலுல் லதீன யக்துபுனல் கிதாப ஐதீஹிம், கைகளால் எழுதி கொள்கிறார்கள், சும்ம யக்கூலுன ஹாதா மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடையது என்று சொல்கிறார்கள், யஸ்தரு பிஹி தமனன் கலீலா, அல்லாஹ்வுடைய இதுன்னு சொல்றார்கள்,
வயலுள்ளகம் மிம்மா கத்தப தைதியும் வயலுள்ளகம் மிம்மா எக்ஸிபூன், அவங்க எழுதுனதுக்கும் கேடு, அவங்க அதை வச்சு சம்பாரிச்சதுக்கும் கேடுன்னு சொல்றான். கையினால சொந்த கருத்தை எழுதிக்கிட்டு வேதம்னு சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்ராவுல. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுற மாதிரி இப்படி சொல்லி போடுங்க. குர்ஆன்லயும் இருந்துச்சு, அது எட்டையில உள்ள அந்த ஆலிம் சாக்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆயத்தை தனியா தூக்கி விட்டாங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் அதை பத்தி பேசுவோம். இருந்துச்சு அழிச்சு விட்டாங்கன்னு சொல்லுங்க. குர்ஆன் சரி, தௌராத்தை கொண்டு அந்த இடத்துல கம்பேர் பண்றீங்க, என்னங்க பாதுகாக்கப்படாத வேதம், அது அல்லாஹ் வழங்கின வேதம் தான், பாதுகாக்கப்படாத வேதம். பாதுகாக்கப்படல, அழிச்சு விட்டான், திருத்திட்டான், மாத்திட்டான், மறைச்சிட்டான், நீக்கிட்டான், எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை பத்தி அவன் செஞ்ச தில்லு முள்ளு திருகுறாளங்களை பூராத்தையும் அந்த ரப்புல் ஆலமீன் தான் சொல்றான், தௌராத்து இன்ஜில்ல. அப்படி இருக்கிறத கொண்டாந்து இங்க கொண்டாந்து காட்டாதீங்க. அதனால எங்களுக்கு தேவை இருந்திருக்கும், இருக்கும்னா எப்ப சொல்ல தெரியுமா? குர்ஆன்டே ஒன்னு உலகத்துல இல்லாம போயிட்டா அப்ப என்ன செய்யலாம்? இருந்திருக்குங்கன்னு சொல்லலாம். எந்த குர்ஆன்ல இருக்குங்கிறாரோ அந்த குர்ஆன் தான் இருக்குது. அது என்ன இருந்திருக்கும்? இருக்கக்கூடிய குர்ஆன்ல இருக்குதுன்னு காட்டணும், இருந்திருக்கும்னு காட்டக்கூடாது. அழிஞ்சு போன ஒன்றுதான் என்ன செய்யலாம்? இருந்திருக்கும்னு சொல்லலாம். அழிஞ்சு போன ஒரு புஸ்தகமா இருந்தா இருக்குன்னு அவர் சொன்னார்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம்? புஸ்தகமே அழிஞ்சு போச்சு, அதுல இந்த வார்த்தையும் இருந்திருக்கும், புஸ்தகத்தை கொண்டு வா காட்டுறேன்னு அப்ப நீங்க சொல்லலாம். இந்த இருக்கு குர்ஆன் காட்டணும், அதான விஷயம். அல்லது நீங்க வெளியிட்ட குர்ஆன்ல இப்படி ஒண்ணு சேர்த்து இருக்குதா, அதையாவது காட்டுங்க. ஒரு குர்ஆன் போட்டிருக்கிறீங்கள, அதுல இந்த தாவூன் மசீஹ் காலத்துல வரும்டாவது ஏதாவது இருக்குதா? அதுக்காக சொல்லி காட்டுறேன். அதனால இது என்னுடைய கேள்விக்கு இது பதில் இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு இது அல்ல பதில். இதை நான் கேட்கல. உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றதெல்லாம் சரியா வாதம் இல்லை. புரியாதுன்னு சொன்னா குர்ஆன் ஆயத்தை கொண்டுதான் 3 நாளா பேசுனீங்க, புரியாத பேசுனீங்க, அதெல்லாம் புரியும் நினைச்சுதான் பேசுனீங்க. புரியாதுன்னா எதுன்னு அர்த்தம்? இது சரியில்லை. இது சாதாரண வார்த்தை. நான் கொஞ்சம் கடுமையா பேசுறதை விட இது கடுமை வார்த்தை. இதோட அர்த்தம் கடுமையானது. உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ மடப்பையண்டா, அது சரியில்லை. வணங்குதா? புரியும்னு சொல்லித்தான் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒரு நாளா சொன்னீங்க, அதுக்கு விளக்கம் சொன்னோம், நீங்க பதில் சொன்னீங்க. இது கடைசி நேரத்துல உனக்கு புரியாதுங்கிறது இது வேற ஆளுக்கு சொல்றது. இது நாங்க அடிக்கடி என்ன செஞ்சது கேட்டது. அதனால அதெல்லாம் சொல்லாதீங்க. அடுத்து வருவோம். அதை எடுங்க. விடுபட்டு இருக்கா சொன்னதுல? சரி. அப்ப அல்லாஹ்வின் மீது என்ன செய்யக்கூடாது? யாரும் இட்டு கட்டக்கூடாதுங்க. இது ஒரு அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுகோல். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு குர்ஆனுக்கு மாத்தமாவெல்லாம் பேசக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இதை சொல்றதுக்கு முன்னாடி விளங்குறதுக்காக ஒரு 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 பீடிகை மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா? சில பேர் நாங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் முதல்ல சொன்னாங்க. கடைசியில அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க? நாங்களே அல்லாஹ்னு சொல்லிவிட்டாங்க. அனல் ஹக் அப்படி சொன்னவர்கள்லாம் இருக்கிறாங்க. நானே அல்லாஹ், அது மாதிரி அல்லாஹ் என்னைய வணங்குறான், நான் அல்லாஹ் வணங்குறேன் அப்படி சொன்னவர்கள்லாம் இருக்கிறாங்க கடந்த காலத்துல. இது எல்லாம் என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் ஒரு உளறந்து நீங்களும் சொல்லிடுவீங்க இல்லையா? இதுல என்னத்துக்காக அப்படி சொல்றோம்னு கேட்டா, ஒரு மனிதன் எவ்வளவுதான் உயர்ந்தது ஒரு நிலையை அடைந்தாலும் அவன் அல்லாஹ்வா ஆயிட முடியாது. அல்லாஹ் அவனுக்குள்ள ஊடுருவிட முடியாது. அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கும் உள்ளது அப்து ரப்புங்கிற உறவை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ரப்புல் ஆலமீன், ஆலமீன்களுக்கெல்லாம் அவன் ரப்பு, இய்யாக நஅபுது நம்ம அடிமை. நம்ம அடிமை, அவன் எஜமான். அடிமை எஜமான்கிற உறவை தவிர படைச்சவனுக்கு படைப்பினங்களுக்கு மத்தியில எதுவும் கிடையாதுங்கிறத திருமறை குர்ஆன் தெல்ல தெளிவா பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. இவர் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் அவர்கள் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, அதாவது ஒரு இவர் அல்லாஹ் ஆயிட்டான் ஒரு கட்டத்துல. அதுல விளங்க, நான் சொல்றதுல விளங்க, மிகைப்படுத்தி சொல்லல. நான் தான் வானத்தை படைச்சேன், நான் தான் பூமியை படைச்சேன் அப்படிலாம் என்ன செய்யறாரு. அப்படி இருக்கும்போது எனக்குள்ள அல்லாஹ் நுழைஞ்சுக்கிட்டானா. கடைசியில் இவர் நினைக்கிறதெல்லாம் நான் அல்லாஹ் செய்யற மாதிரியே தெரியலாம். அது சொல்றாரு பாருங்க. இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை. இந்த புத்தகத்துக்கு பேரு ஆயினே கமாலாத்த இஸ்லாம் 565. அதுல சொல்றாரு, குந்து அத்தயக்கனு, நான் உறுதி கொண்டவனாக இருந்தேன். அன்ன ஜவாரிகி லைசத்து ஜவாரிகி, என்னுடைய உறுப்புகள் என் உறுப்புகள் இல்லை. பல் ஜவாரிகுல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய உறுப்புகள் தான். இதுக்கு வேற அர்த்தம் நீங்க நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் தந்த உறுப்பு தாங்கிற அர்த்தம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய கை இருக்கு, அந்த கை தான் அந்த கைன்னு சொல்லக்கூடாது, அந்த அர்த்தம் சொல்லக்கூடாது. இவர் எந்த அர்த்தம் சொல்லியிருக்காருன்னு பின்னாடி பாருங்க. குந்து அத்தகையலு, நான் கற்பனை செய்தேன். கற்பனை செய்கிறாரு. இன்னி இன் அதம்து பி குல்லி உஜூதி,
நான் முழுமையாகவே இல்லாமல் போய்விட்டேன். இவர் இப்ப இல்லாம போயிடுறாரு. உடனே இவரே இல்லாம போயிடுறாரு. ஒன்சகல்து மின் குல்லி குவியத்தி. ஒன்சகல்துன்னா எழுதி இருக்குது, எழுதக்கூடாது, தப்பு. அது ஒன்சலகத்துன்னு வரணும் அந்த இடத்துல கூட. அது கீழே ஒருத்தர் நினைச்சிருக்காரு, இது வந்து ஒன்சலகத்துவத்தான் அப்படி தப்பா எழுதப்பட்டிருக்கும் கீழே திருத்தம் கொடுத்திருக்காரு. அதையும் கவனிச்சு வச்சுக்கிறேங்க. அது பாயிண்ட் இல்ல, அது எதையும் சொல்லி காட்டுறேன். சரி, ஒன்சகல்து எழுதிருக்கு, ஒன்சலகத்து தான் இருக்கணும்னு கீழே நோட்டு கொடுத்திருக்கு. ஒன்சலகத்து, அதனால நான் கீழே உள்ள நோட் படி படிச்சிடறேன். ஒன்சலகத்து மின் குல்லி ஹுவியத்தி. நான் இந்த ஹுவியத்து ஒரு மனிதனுடைய தனித்துவம் இருக்க, என்னுடைய அந்த தனித்துவத்தில் இருந்தே நான் முழுமையாக கலந்து கொண்டேன். நான் என்ன செஞ்சேன், இல்லாம போயிட்டேன். அதாவது என்னுடைய தனித்துவத்திலிருந்தே நான் கலந்து கொண்டேன். இப்ப நான் இல்லை, இந்த இடத்துல நான் இல்லை. ஒல் ஆன, இந்த இடத்தில் லா முனாசியா வலா ஷரீக வலா காபில அப்படி சொல்றாரு. இந்த இடத்துல எந்த ஒரு தர்க்கம் செய்யறவன் கிடையாது, போட்டியாளன் கிடையாது. இப்ப எனக்கு வலா ஷரீக், எனக்கு நிகரானவன் கிடையாது. அந்த லெவலுக்கு நினைச்சிட்டேனா ஆயிட்டேன். தகல ரப்பி, என் ரப்பு நுழைந்து விட்டான். அலா உஜூதி, என் உள்ளமைக்குள், எனக்குள்ள அந்த அல்லா உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டான். என் ரப்பு எனக்குள்ள நுழைந்து விட்டான். கான குல்லு கலபி வ ஹுல்மி வ ஹுல்வி வ முர்ரி வ ஹரகத்தி வ சுக்கூனி லஹு வ மின்ஹு. என்னுடைய கோபம், என்னுடைய பொறுமை, என்னுடைய இனிமை, என்னுடைய கசப்பு, என்னுடைய அசைவு, என்னுடைய அசைவின்மை எல்லாமே அவனிலிருந்தும் அவனுக்காகவும் ஆகிவிட்டது. இது வேற அர்த்தம் கொடுத்துடலாம் நீங்க. அப்புறம் கவனிங்க. ஒசிர்த்து மின் நஃப்ஸீகல் ஹாலீன், தனிமையில் இருப்பவர்களை போன்று தனித்து யாருமற்ற நிலையில் இருப்பவர்கள் நான் ஆயிட்டேன். பைனமா அனபி ஹாதல் ஹாலத்தி, இந்த நிலையில் நான் இருக்கும். எந்த நிலையில இப்படி பார்த்தாரா, அப்படி இவர் இல்லாம போயிட்டாராம், ஒண்ணுமே இல்லையா, இவரே இல்லையா, இதே இல்லையா, அல்லாஹ் வந்து அப்படி வந்து நுழைஞ்சிட்டானா. இப்ப அல்லாஹ் இந்த நேரத்தில் குல்தாக்கூலு, நான் சொல்ல ஆரம்பித்து விட்டேன். என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டேன்? இன்னான் உரீது நிலாமன் ஜதீதன், புதியதொரு நிர்வாகத்தை நாம் இப்போது ஏற்படுத்த போகிறோம். அவு சமா அன் ஜதீதத்தன் வ சமா அன் ஜதீதத்தன், புதியதொரு வானத்தை இப்போது நான் படைக்கப் போகிறேன். வ அருளன் ஜதீதத்தன், புதியதொரு பூமியை படைக்கப் போகிறேன். அல்லாஹ் நினைக்கிறாரு. நினைச்சிட்டு இது என்ன சொல்றாரு, படைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள சொல்றாரு. வானம் பூமிக்கு முன்னாடி இப்படி போய் அந்த காலத்துக்கு போயிட்டாராம். இந்த காலத்துக்கு வானம் பூமி எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி காலத்துக்கு போய் ஃபஹலக்து ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை பூமி நான் படைச்சேன். நான் தான் படைச்சேன். அப்படி அல்லாஹ் வந்துட்டான். அப்படி போனா நான் தான் படைச்சிருக்கிறேன். கடைசியில் பார்த்தா நான் தான் வானங்கள் நான் தான் படைச்சேன், பூமியை நான் தான் படைச்சேன். ஃபஹலக்து ஸமாவாத்தி வல் அர்த் அவ்வலன், ஆரம்பத்தில் பி சூரத்தின் இஜ்மாலியத்தின், ஒரு மூடலான ஒரு வடிவத்தில் நான் படைச்சேன். முதல்ல அதாவது பிளான் போட்டேன். மூடலான வடிவத்தில் படைக்கணும்னு அர்த்தம், ஒரு பிளான் மாதிரி ஒரு மூடலான வடிவத்தில் நான் படைத்து விட்டேன். லா தஃப்ரீக பிஹா வலா தர்தீப, அதுல ஒரு வானத்துக்கு ஒரு வானத்துக்கு வித்தியாசம், அந்த தஃப்ரீக் இருக்கல, தர்தீப் இருக்கல, முதல் வானம் ரெண்டாவது வானம் தர்தீப்லாம் இருக்கல, ஒரு மொத்தமா ஒண்ணு படைச்சு விட்டேன். படைச்சிட்டு சும்மா ஃபர்ரக்துஹா, நான் தான் இதை பிரிச்சேன். ஒரு ரத்தப்துஹா, என்ன ஒரு வரிசைப்படுத்தி 1 2 3 இதெல்லாம் என்ன செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். நினைச்சு பார்த்தா கடைசி நான் தான் செஞ்சிருக்கிறேன். நினைச்சு பார்த்தேன்னு சொன்னா வானத்தை நான் தான் படைச்சிருக்கிறேன், கடைசி பூமியை நான் தாங்க படைச்சிருக்கிறேன். அது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாம் வந்து நுழைஞ்ச பிறகுதான் இவ்வளவு வேலை நம்மள செஞ்சிருக்கிறோம், நம்ம தானே வானத்தையும் படைச்சிருக்கிறோம். இப்பதான் அவளுக்கு என்ன செய்யுது, நினைவுக்கு வருது. வகுந்து அஜிது ஃபீ நஃப்ஸி அலா ஹல்கிஹா கல் காதிரீன், இதுக்கெல்லாம் நமக்கு சக்தி இருக்குது என்று எனக்குள் உணர ஆரம்பித்தேன். வானங்களை படைக்கவும் பூமியை படைக்கவும் எனக்கு சக்தி இருக்குது என்று எனக்குள் அப்போதான் நான் உணர ஆரம்பித்தேன். சும்மா கலத்து சமா துன்யா, இந்த முதல் வானம் இருக்கிற துன்யாவுடைய வானம், இந்த வானத்தை பிறகு படைத்தேன். ஒகுல்து, பிறகு நம்ம நானே சொல்லிக்கொண்டேன். இன்னா தையன்ன சமா துன்யாபி மசாபிக, இந்த முதல் வானத்திற்கு விளக்குகளை கொண்டு அலங்கரிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சொல்லிட்டு சும்மா குல்துல் ஆன், இப்ப நான் சொல்லிக்கிட்டேன். நகுலுக்குள் இன்சான், இப்ப மனுஷனை படைக்குவோமே, அதான் இவர் மனுஷன் இல்லையா, அப்ப ஆதமே இவர் அப்புறம் படைக்கிறாரு. ஒண்ணும் இல்லாம இருந்து கடைசியில பார்த்து அல்லாஹ் படைச்சான்னு சொல்றானே, நான் தாங்க உண்மையில படைச்சிருக்கிறேன். நான் தான் வந்து வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், முதல் வானத்துக்கு விளக்கு வேணுமே, நட்சத்திரத்தை படைச்சேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், மனுஷனை படைக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சாராம். சும்மா குல்து, பிறகு நான் சொல்லிக்கொண்டேன். அல் ஆன நகுலுக்குள் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், அந்த களிமண் ரசத்தில் இருந்து மனுஷனை நாம் படைக்குவோம்.
அப்படின்னு நினைஞ்சேன், நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சும்மன் ஹதரத்து மினல் கஷ்வி இலல் இல்ஹாம், பிற கஷ்வில் இருந்து இல்ஹாமுக்கு நான் இறங்கினேன். ஃபஜரா அலா லிசானி, என் வாயிலே வந்தது அரத்து அன் அஸ்தக்லிஃப, ஒரு கலீஃபாவை படைக்க வேண்டும் என்று நினைத்து ஃபஹலத்து ஆதம, ஆதமை நான் தான் படைச்சேன். ஆதம படைச்சு யார் நினைக்கிறீங்க நீங்க? அல்ல, நான் தாங்க படைச்சேன். அப்புறம் இன்னா கலக்குனல் இன்சான ஸ்ரீ அஹ்சனி தக்வீம், அழகான வடிவத்தில் மனுஷனை நாம் தான் படைத்தோம். கதா குன்னா கதாலிக்க ஹாலிகின், இப்படி நாம் படைப்பவர்களாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? இதுல அவர் உரிமை கொண்டாடுவது, அவர் உரிமை கொண்டாடுவது நுபுவத்துக்கு இல்ல, உலுஹியத்துக்கு. அவர் உரிமை கொண்டாடுறது நபித்துவத்துக்கு இல்ல, கவனிக்க வேண்டும். அவர் நபித்துவத்தை தாவா செய்யவில்லை, கடவுள் கொள்கைக்கு தாவா செய்திருக்கிறார். இது உங்களுக்கு சொல்லப்படாமல் இருக்கலாம், கேள்விப்படாமல் நீங்கள் இருந்திருக்கலாம் உங்கள் பல பேர். இது அவருடைய நூலில் இருந்து மேற்கோள் எழுதியிருக்கிறேன். பக்கம் சொன்னா ஆயின கமாலாத்து பக்கம் 565 சொல்லுகிறார். அப்படி ஒரு இளந்தாராம், அல்லாஹ் வந்து உள்ளக்குள்ள நுழைஞ்சானா. அல்லாஹ் நுழைஞ்ச பிறகு யோசிச்சு பார்த்தா கடைசியில இந்த வானம் பூமி இது நம்மள படைச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அப்பதான் தெரிய வருதான். மனுஷனை படைச்சது, எல்லாத்தையும் படைச்சது. அப்ப இவர் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களா? அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கணும். நான் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இஷ்க ரசூல்னு சொன்னாங்களே, அப்ப நான் சொல்லி காட்டினேன், சிந்திச்சு நீங்க பார்க்கணும். எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிட்டா? இல்ல. இலக்கியமா சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதன் இதா தகர்ரபால் அப்து இலைய, அல்லாஹ் சொன்னதா சொன்னார்கள். ஒரு அடியான் என்னிடையே நெருங்கி வந்தானேயானால் அவன் பிடிக்கின்ற கையாக, நடக்கின்ற காலாக அதெல்லாம் ஆவேன். அதுக்கப்புறம் அதிலே பதில் வந்துருது, அவன் கேட்டால் கொடுப்பேன். அவன் வேற அந்த அதிசயம் தொடரலையே. இது இலக்கியமா சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் சொன்னாங்க. அவங்களுக்கு மாத்திரம் சொல்லல. ஒரு அடியான் அல்லாவுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டான்னு சொன்னா அவன் கையாக நான் உதவி செய்வேன் அர்த்தம் வருது. அந்த கருத்துல சொன்னாங்களே தவிர இப்படி எப்படி நானே தான் அல்லாஹ் எனக்குள்ள நுழைஞ்சான், நான் தான் வானத்தை படைச்சவன், பூமியை நான் தான் படைச்சேன், ஆதம நான் தான் படைச்சேன், வானம் 2ஆம் வானம் தர்த்தீப்பு செஞ்சேன், அதுக்கு நட்சத்திரங்களை மசாபிகளை படைச்சேன், பிறகு ஒரு கலீஃபா வேணும்னு நினைச்சேன், அந்த கலீஃபாவாக ஆதம நான் தான் நினைச்சேன் படைச்சேன். இதுக்கு முன்னாடி இந்த இப்னு அரபி நான் சொன்னேன், இந்த சமுதாயத்தை கெடுத்த சூபிச கொள்கையை, அத்வைத கொள்கையை இந்து மதத்திலிருந்து காப்பி அடிச்சு உலகத்துக்கு தந்த இப்னு அரபிங்கிறவன் அந்த அளவு சொல்லலாம் அவன் வேண்டும் இல்லையா? அது நமக்கு பிரச்சனை இல்லை. டாபிக் உரிய அவரத்தான் சொல்லக்கூடாது இந்த சபையில. அதனால இந்த இப்னு அரபிங்கிற ஆள் தான் இதை உலகத்துக்கு முதல்ல இந்து மதத்திலிருந்து காப்பி அடிச்சு இஸ்லாத்துல நுழைச்சாண்டாள். அல்லாவா மனுஷன் தான் அல்லா. அந்த மதத்துல இருக்கு மனுஷனை தெய்வம்பாங்க, தெய்வம் ஆயிரலாம்பாங்க, அர்ப்பணிச்சுட்டான்னா அவனே கடவுள் ஆயிருவான், கடவுள் அமரராகி விட்டாருமாங்க. இதெல்லாம் இஸ்லாம், இதெல்லாம் ஒழிக்கதான் இஸ்லாம் வந்துச்சு. இஸ்லாத்தினுடைய நோக்கமே மனிதனும் கடவுளும் ஒன்றலாம் முடியாது, மனிதன் கடவுளுடைய அன்பை பெறலாம் என்று சொல்லலாமே தவிர கடவுள் ஆகலாங்கிறது இது எந்த குர்ஆன்ல இருக்கிற போதனை, எந்த சுன்னத்தில் இருக்கிற போதனை? அல்லாவே மனிதனாக, அல்லாவே மனிதனாக, மனிதனை அல்லாவாக, உண்மையிலேயே மிகையா இல்ல, உண்மையிலேயே அது மாதிரி ஆகி நான் தான் படைச்சேன், நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது இப்னு அரபிட்ட இருந்து எடுக்கப்பட்ட தத்துவமா, இது குர்ஆன்ல இருந்து எடுக்கப்பட்ட தத்துவமா? அதுதான் இப்னு அரபி மட்டும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப புகழ்ந்து அது அவருடைய நூல்கள்ல என்ன செய்யும் சொல்லப்படும். அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க. ஃபிரௌன் சொன்னான் ஆனா ரப்புக்குமுல் ஆலாண்டு, நான் தான் ரப்பு இலாஹ்லாம் சொன்னான். நம்ம அவனை என்ன செய்யல, ஜீரணிக்கல. யாரா ஏத்துக்கிட்டோமா, யாரா ஒத்துக்கிட்டோமான்னு கேட்கிறான். இவர் நபின்னு சொல்றாரு ஒரு கட்டத்துல, இன்னொரு கட்டத்துல யோசிச்சு பார்த்தா நான் தான் அல்லாஹ்ங்கறாரு. இது எங்க எந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கொள்கைக்கு, அடிப்படை கொள்கைக்கு மாத்தம் இல்லையாங்க? இது எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது? இப்படி ஒரு பேச்ச இது இப்படி சொன்னாருன்னா இது என்னத்துல நம்ம கொண்டே எடுக்கிறது, எதுல கொண்டே சேர்க்கிறது நீங்க சிந்திக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நமக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு கவனிச்சு பார்க்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேதம் கையில் இருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தின தலைப்பை பத்தி பேசுறதுனால நான் அதை சுட்டி காட்ட தான் வேண்டியிருக்கு. அதுக்கு சொன்ன பதில் சொல்லணும்னு சொல்லிட்டதுனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வேதம் இருக்கு, அவங்களுக்கு வந்து வேதம் இருக்கு. அதை கொண்டு கியாம நாள் வரைக்கும் நான் தான் எச்சரிப்பேன்னு சொல்லிவிட்டாங்க. இதுல என்ன உங்களுக்கு புதுசா கிடைச்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியில அவர் தன்னை கடவுள்னு பாதிச்சது கிடைச்சிருக்கு. அது நிமிஷம் இருக்கா? இதை சிந்திச்சு நீங்க பார்க்கணும். அது மாதிரி பாருங்க, நிறைய விஷயம் சொல்லணும். ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு போனா எனக்கு முடியணுமே, இன்னும் நிறைய இருக்கு சரக்கு. 2 நாளைக்குள்ள எல்லாத்தையும் நான் சொல்லணும். அடுத்ததுங்க வேகமா போக வேண்டியிருக்கு. பாருங்க, அவர் சொல்றாரு இதை வந்து
இது என்ன புத்தகம்னு கேட்டா ஹகீகத்துல் வஹி பக்கம் 108. ஹகீகத்துல் வஹி பக்கம் 108. இதுல என்னன்னு கேட்டா அல்லாஹ் வந்து அவருக்கு சொன்ன வஹி, அல்லாஹ் வந்து அவருக்கு சொன்ன வஹி. அந்த வஹியில எப்படி இருக்குன்னா, வஹியிலேயே ஒரு வித்தியாசமான வஹி தான் இது. எப்படின்னு கேட்டா ஒரு லைன் அரபி வருது, ஒரு லைன் பார்சி. டிரான்ஸ்லேஷன் இல்ல, அரபியில வேற சொல்லப்படுது, பார்சியில வேற சொல்லப்படுது. அதாவது அந்த அரபிக்கு பார்சி டிரான்ஸ்லேஷன் கூட இல்ல. முதல்ல அரபியில ஒண்ணு வருது, அப்புறம் அது பார்சி, அப்புறமேல அரபி, அப்புறம் பார்சி, அப்புறம் 2 அரபி 1 பார்சி. இது ஒரு மாதிரியான வகையா இருக்குன்னு வைங்களேன். என்னன்னு சொல்லிக்கிறதுக்காக வேண்டி அரபி பார்சி. ஏன்னா அந்த அரபிக்கு தான் அந்த பார்சி அர்த்தம்னு சொல்லிடக்கூடாது. பார்சிக்கு தனி வேற அர்த்தம் கீழே போட்டிருக்கு உருதுல, அரபிக்கு வேற அர்த்தம் தனியா கீழே போட்டிருக்கு. இந்த அரபிக்கு உரிய பார்சின்னு சொல்ல முடியாது. அதுல சொல்லப்படுது, அவர் நோக்கி அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்ருக்க. குர்ஆன்ல நீ யாசின் சூராவுல நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னமா அம்ருஹு, அல்லாஹ்வுடைய காரியம் எப்படிப்பட்டது என்றால், இதா அராத ஷையன், ஒன்றை படைக்க நாடினால், ஐயகுலு குன், ஆறு என்று சொல்வான், ஆகிவிடும். இது அல்லாஹ்வுக்கு உள்ளது. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அது இவருக்கு அப்படி கொடுத்துட்டான். அல்லாஹ் இவரை பார்த்து இப்ப சொல்றான், இன்னமா அம்ருக்க, உன்னுடைய காரியம் என்றால், இதா அரத்த ஷையன், நீ ஒன்றை நாடினால், அந்த தக்கூலகு, அதை பார்த்து நீ சொல்ல வேண்டும், குன் குன் என்று சொல்ல வேண்டும், குன் ஆகிவிடும். அதாவது ஒவ்வொரு உம்மத்தும் அல்லாஹ்வுக்கு இதை சொல்லணும். எப்படி சொல்லணும்? அல்லாஹ் நீ எவ்வளவு வல்லமை உள்ளவன், நீ குன் என்றால் ஆகிவிடும் அப்படி நாம ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்லணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் யாசீன்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்யல, இன்னும் அமுக்கன் கூப்பிட்டு சொல்லல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட குர்ஆன்ல சொல்லும்போது, முகமதே நீ அந்த குரலை எதையாவது செய்ய நாடினால் குன் சொல், அது ஆகிவிடும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்கல. ஆனால் மிர்சா குலாம் அஹ்மதுக்கு அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்ருக்க, உனது நிலை எப்படிப்பட்டது என்றால், இதா அரத்த செய்யன், அராத இல்ல அரத்த, அராத அவன் நாடினால், அரத்த நீ நாடினால், எக்கூல அங்க, இங்க அன் தக்கூல, இங்க நீ சொல்ல வேண்டும், குன் ஆறு என்று சொல்ல வேண்டும், எக்கூனும் அது ஆகிவிடும். அப்ப இது என்ன திட்டம் உங்களுக்கு விளங்குதா இல்லையா நான் கேட்கிறேன். அவ எனக்குள்ள அல்லாஹ் வந்துட்டு நான் தான் அல்லாங்கிறார் ஒரு இடத்துல, இந்த இடத்துல சொல்றாரு அல்லாவே அதை சொல்லிட்டானா, நானா இதை சொல்லல, எனக்கு வந்து வகையில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ என்னத்தை சொன்னால் நடக்கும், குன்னு சொன்னா போதும். இப்ப குன் என்றவுடன் ஆவது யாருடைய வேலை? ஒய்தா கலா அமரன் வைந்தமாய குருளு குன் பயக்கும். ஏதாவது ஒரு செய்தி அவன் முடிவு செஞ்சான்னு சொன்னா அதை போட்டு உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்க மாட்டான், ஆயிரும். இது அவனுடைய தனிப்பெரும் ஆற்றல். இதுல எவனும் சிற்காக முடியாது, இதுல யாரும் கூட்டாக முடியாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாலும் முடியாது, இந்த விஷயத்துல கூட்டாக முடியாது. அதனால முகமது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறான், இன்னமா அம்ருஹு, அவனுடைய விஷயம், இதா அராத ஷையன் ஐயக்குலு குன் ஃபயகுன், குன் என்று அவன் சொன்னால் ஆகிவிடும் சொல்ல சொல்றான். அதை விட சிறப்பா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி கூட இது இல்லைங்க, எனக்கு எல்லாம் மாத்திட்டு அதே வார்த்தையை அவருக்கு இன்னமா அம்ருஹுன்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன சொல்றான், இன்னமா அம்ருக்க, உங்களுடைய விஷயம், அகமதே அகமது மிர்சாவே, உன்னுடைய விஷயம் எப்படிப்பட்டது என்றால், அந்த கூலல இதா அரத்த செய்யன், எதையாவது ஒன்றை நீ உருவாக்க நாடினால், அந்த கூலலுக்குன் ஆகுன்னு சொல்லு, ஆகிவிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே என்னுடைய முழு அதிகாரத்தையும் உனக்கு தந்துட்டேன், நானாவே நீ ஆகிவிட்டாய். இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொடுக்கவில்லை, உனக்கு தான் தந்துட்டேங்கிறதுலாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்ப சிந்தித்து பாருங்கள், இஷ்க ரசூலை சொன்ன சகோதரர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட நீங்கள் யார் மீது இஷ்க வைத்திருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் நியாயமாக சிந்தித்து பாருங்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்லாத அல்லாஹ், அவர்கள் நான் சூரியனை படைச்சேன், நான் சந்திரனை படைச்சேன்னு சொல்லலையே, அவர்களுக்குள்ள அல்லாஹ் போய் ஊடுருவலையே. அப்படிப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்காத எல்லாம் அவருடைய நிழலா வந்தார்ந்து வார்த்தைக்கு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிக் கொண்டு உள்ளுக்குள்ள இவ்வளவு கருத்துக்களையும் வச்சிருக்கக்கூடிய நிலையில எப்படி நீங்கள் அவரை நபி என்று நீங்கள் சொல்ல முடியும்? சிந்தித்து பாருங்கள். இதுக்கு என்ன தலீல் இருக்கிறது குர்ஆன்ல? மனிதன் ஆகண்டா ஆகிடலாம், அல்லாஹ் தன்னுடைய இந்த பவரை யாருக்காவது கொடுத்துருவான் என்று சொல்வதற்கு என்ன தலீல் வைத்திருக்கிறீர்கள்? இதெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நூல்கள் அத்தனையும் தமிழில் மொழிபெயர்த்து வந்தால் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு நிர்பந்தம் இருக்கலாம் தெரிஞ்ச வாதம் பண்றதுனால. இது தமிழ்ல வந்து நான் விளக்க தேவையில்லை, இது அவ்வளவும் தமிழ்ல வந்தால் அவ்வளவு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. உருதுல கூட கிடைக்க மாட்டாங்க, தரமாட்டேங்கிறாங்க. இப்பெல்லாம் கிடைக்கிறது கிடையாது, பல முயற்சி பண்ணா கூட அப்படிப்பட்ட நிலையில இருக்குது. அவர் எழுந்து இல்லைன்னு மறக்க முடியாது, அதுதான் எழுந்து. ஆக என்னுடைய நேரம் முடிஞ்சதுனால
திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் அவர்கள் உண்மையிலே உண்மைங்கிற நத்தோட இல்லைங்கிற சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன். இப்ப படிச்சாரு, உண்மையிலே அவர் உண்மையத்தான் சொல்றதா இருந்தா அடுத்த பக்கம் படிச்சிருப்பாரு. படிச்சிருந்தா சொன்ன பத்தி சொல்லிருக்க மாட்டேன். இப்ப அது பாப்பீங்களா கொஞ்சம் எடுத்து இதுல அதாவது ஹகீகத்துல் வஹி பக்கா 565 அந்த கருத்து வருது. அது முடியல, முடிக்கு முன்னால நிறுத்திக்கிட்டாரு. ஏன் நிறுத்திக்கிட்டாரு? அதுக்கு அடுத்து வருது இதுல இதா ஐநக மாலத்தி இஸ்லாம் 625 அதான் படிச்சீங்க. அதாவது தொடர்ந்து சொல்லாரு. இப்ப சொல்ல விஷயத்தை வலா அன்னானி வலா நானி பி ஹாதிஹில் வாக்கியத்தி கமா யானி ஃபி குதுபில் அஸ்ஹாபி வஹ்தத்தில் வுஜூத். எதை ஒன்று சொல்லி அவர் கிண்டல் பண்றாரோ அப்படி நீங்க பொருள் கொள்ள கூடாதுன்னு எழுதினாரு சொல்றாரு. அதாவது அல்லாஹ் ஒரு விஷயத்த ஒண்ணுக்கா சொன்னா அதுக்கு மாத்தாமா யூத கிறிஸ்தவ சொன்னாங்கன்னு கொஞ்சம் எடுத்து சொன்னாங்களா, அதே மாதிரி ஆள் ஒண்ணு சொன்னா அதுக்கு மாத்தமான பொருள் கொள்றதுக்கு என்ன பொருள் பேரு கொடுக்கணுமோ அந்த ஆளுக்கு நீங்க போட்டுருங்க. அவருக்கு அவரே சொல்றாரு, இதனை வஹ்தத்துல் வுஜூத் அந்த 20 கொள்கையில சொன்னார்ல யார் மாதிரி ஒண்ணு, அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒமா நானே பிதாலிக மா ஹுவ மத்ஹபுல் ஹுலூலியீன். ஹுலூலியீங்கள் அவதாரங்கள் கூடுபட்டு கூடுமாடுற அந்த கதையெல்லாம் இதுக்கு கிடையாது, அந்த பொருள் இதுக்கு இல்ல, அந்த பொருள் இது எழுதப்படவில்லை. பல் பல் மாறாக ஹாதிஹில் வாக்கியத்து தவாஃபிகு ஹதீஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறாக இந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதீதுடன் தொடர்புடையது. ஆனா அதாவது இல்ல ஆனாதான் பிதாலிக ஹதீஸ் புகாரியில் உள்ள ஹதீஸ் ஃபி பயானி மர்தபத்து குர்பி குர்பின் நவாஃபில் பில் இபாதில்லாஹி சாலிஹின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நவாஃபில் மூலமாக அல்லாஹ்வை அணுகுவது பற்றி சொன்ன அதனுடைய விளக்கமாக இது. அந்த பயான் தான். இதை தவிர இதற்கு வேறு பொருள் இல்ல. குறிப்பாக வஹஜத்துல் உஜூதிகளுடைய எந்த ஒரு கற்பனை பண்ணி சொன்னாரோ அது இது இல்ல அப்படிங்கிறது தெளிவா சொல்றாங்க. அதாவது அந்த ஹதீஸ் மாயதாலு அப்தி தக்கர், அது என்னுடைய அடியான் அல்லாஹ்வை அணுகுவதில்லை நவாஃபில் மூலமாக. எதுவரை என்றால் அல்லாஹ்வை நேசிக்கின்றான். நான் நேசித்தால் அல்லாஹ் அவனுடைய காதாகவும் அது கேட்கக்கூடிய, கண்ணாகவும் பார்க்கக்கூடிய, கையாகவும் பிடிக்கக்கூடிய, காலாகவும் நடக்கக்கூடிய ஆகிவிடுகிறேன். வசாலனி வாத்தனி லாத்தனி. அப்போ நஃபல் மூலமாக நவாஃபில் மூலமாக ஒரு அல்லாஹ்வை நெருங்குவதானால் இப்படிப்பட்ட நிலை இருக்குங்கிறது புகாரி ஹதீஸில் இருக்கு. அதைத்தான் இவங்க சொல்றாங்க, குறிப்பா எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரியான பொதுமக்களை திசை திருப்பி ஏமாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தோட தப்பான பொருள் கொடுத்து வழிகெடுக்கும் நிலை ஈடுபடக்கூடாது என்பதற்காக அடுத்த வரியிலே எழுதியிருந்ததை படிக்க மறந்துவிட்டால் மறைத்து விட்டார் என்றே சொல்லுவேன். பொதுமக்களே தெரிந்து கொள்ளுங்கள், இப்படித்தான் எக்காலத்து நபிமார்களுடைய எதிரிகளும் செய்து வருவார்கள். அதனால்தான் இறைவன் சொன்னா, நபியே உமக்கு எதிராக எவர் எதை சொன்னாலும் உமக்கு முன்னுள்ள தூதர்கள் குறித்தும் அப்படியே எதிர்கள் கூறி வந்தார்கள். எனவே இவருடைய ஒவ்வொரு கூற்றும்
எக்காலத்தும் இறை தூதர்களின் எதிரிகள் செய்யும் அந்த செயலை நினைவுபடுத்துகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் முற்பகுதியை வாத்திற்கு முன்னுள்ள காலத்தை உண்மைக்கு ஆதாரமாக எடுத்து ஆராயுமாறு அல்லாஹ் சொல்கிறான். இவரோ வேண்டாம், பின்னுள்ள வாழ்க்கை மிகவும் தூய்மையாக இருக்கணும். சொன்ன எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்றாரு அல்லாஹ் அல்லாஹ் என்று வாதிட்டா. இப்ப ஒண்ணு கேட்டீங்க எப்படி படிக்கிறாருன்னு. நேற்றே சொன்னேன்னா குர்ஆனுடைய வசனங்களை இத மாதிரியான பொருள் கொடுத்து யாருக்கு எதுவும் சொல்லலாம். ஏன் அவன் குர்ஆனை படிக்க மாட்டான், எவரோ குறித்து கொடுத்ததை வைத்து இப்படி கிண்டல் பண்ணுவான், மக்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக. யார் அவன்? இஸ்லாத்தே தான். இப்ப ஏன்னா இப்போ கேட்டாங்க குர்ஆன்ல ஒரு தௌராத்தில் உள்ளதாக குர்ஆன் சொன்னது தௌராத்தில் இல்லைன்னு, குர்ஆனை குறை சொல்றதோ தௌராத்தை குறை சொல்ற நோக்கம் இல்லை. அந்த 6:92 சூரா 92 வசனம் நான் சொன்னேன். குர்ஆன் தௌராத்துல ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தெளிவாக இருக்கு, அது மக்தூபன் எழுதப்பட்டிருக்கு. அத யூத கிறிஸ்தவர்கள் பார்க்கவில்லையா, பார்த்து ஏற்றுக்கொள்ளலையா, இங்க வந்து கேட்ட நான் சொல்லிக் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க ஒரு ஆள் பற்றி பேசப்படுது. ஒரு ஆள் இறைவன் புறம் இருந்து வந்தவர் என்று வாதிடும் ஒருவர் பற்றி பேசப்படுகிறது. அவருடைய வாதத்தின் உண்மை நிலை அறிய வேண்டும். அறிய வேண்டும் அவர் சொல்றதுதான் கேட்கணும், கேட்டுட்டு ஆராயணும். அவர் சொன்னதாக வேற யாராச்சும் ஒரு வசனத்தை சுட்டி காட்டினா அதை வச்சுட்டு பேசினா சரியாது. சொல்றேன், இந்த பாருங்க, ஒமா நான் சொன்னேன் யூத கிறிஸ்தவர்கள் தௌராத்தில் இஞ்சிலையும் ரசூலுல்லாஹ் பற்றி எழுதப்பட்டிருக்கு. அது எழுதப்பட்டிருந்தும் ஏன் அவர் பார்க்கல, அவர் ஏன் காணலன்னு கேட்டா அது மாஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு. சரிதாங்க, குர்ஆன்ல அப்படி இருந்தா அப்படி ஒண்ணு குர்ஆன்ல மாஞ்சு அழிந்து போச்சுன்னு சொல்லலையே. எந்த ஒரு உண்மையான நபியை ஒரு நபியை வாதிடுபவர் உண்மை ஆராய்வதற்காக திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாங்க சொல்றோம். பொய்வாதி ஆராய்வதற்காக ஒன்ன ஏன் சுட்டி காட்டல? போல சொல்றேன், கிறிஸ்தவர்கள் யூதர்கள் ஏன் அதை உணர்ந்து கொள்ளலைங்கிறதுக்கு அவர்கள் சொன்னாரு. ஏதோ காரணங்களும் சொன்ன அழிக்கப்பட்டு போய்விட்டது, தௌராத்துல அழிக்கப்பட்டு போய்விட்டதுன்னாரு. ஆனா அந்த தௌராத்திலையும் நல்லவங்க இருந்தாங்க அப்படிங்கிற கருத்தில் இருக்காது. ரெண்டாவது வரும், அவங்க ஏன் உணரலைங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நான் சொல்லிட்டு வர்றது குர்ஆன் தான். ஒமா கதருல்லாஹ கதரிஹி, அவர்கள் எவர்கள்? ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து யூத கிறிஸ்தவர்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தௌராத்தில் இஞ்சிலையும் எழுதப்பட்டிருக்கு என்பது திருக்குர்ஆனின் கூற்று. அவ்வாறு அழிக்கப்பட்டிருந்தால் அழிக்கப்பட்டிருக்கு எழுதியிருக்காங்க, ஆனா இல்லாத அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் குர்ஆன் சொன்னால் இருந்தால் உண்டு, ஏன் காணல, அழித்து விட்டது என்கிறார் அவர்கள். அப்ப இந்த இது முரண்பாடா? குர்ஆன் வசனத்தை வச்சே பேசியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒமா கதருல்லாஹ கதரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டியவர் அவர்கள் மதிக்கவில்லை. எப்போ? இது காலு மா அன்ஸலல்லாஹு அலா பஷரின் மின் ஷை, இறைவன் எம் மனிதனுக்கும் எதனையும் இறக்கவில்லை என்று கூறியதன் காரணமாக அல்லாஹ்வை மதிக்க வேண்டியவாறு மதிக்கவில்லை. அப்பொழுது தௌராத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய முன்னறிவிப்பை யூத கிறிஸ்தவர்களால் உணர முடியாது போய்விட்டது என்றால் அல்லாஹ்வை மதிக்க வேண்டியவாறு மதிக்கவில்லை. அது எப்படி? அல்லாஹ் எவருக்கும் எதனையும் இறக்க மாட்டான் என்று அவர்கள் கூறினார்கள். அவ்வாறு முற்றிலும் அவ்வாறு இன்று இனிமேல் எவரையும் அல்லாஹ் நபியாக அனுப்ப மாட்டான் என்று தவறாக கருத்து கொண்டிருக்கும் ஒருவராலும் நிச்சயமாக இக்காலத்தில் இறைவனால் அனுப்பப்பட்டவர் அந்த அவர்களுக்கு இறைவன் அறிவித்ததன் அடிப்படையில் திருக்குர்ஆனுக்கு அவர் அறித்திருக்கும் விளக்கம் அது திருக்குர்ஆனில் இருந்து உருவானது என்பதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி அப்படிப்பட்டவருக்கு கிடைக்காது. புரியாது நான் சொன்னேன்னா வேற அர்த்தம் கிடையாது. திருக்குர்ஆன் அடிப்படையில் சொல்றேன். அல்லாஹ் சொல்கிறான், அன்று இனிமேல் எவர் வரமாட்டார்னு சொன்னவங்க தப்பு. இங்க என்ன சொல்றான்? அல்லாஹ் இனிமேல் எவருக்கு எதனை இறக்க மாட்டான், வஹி இல்ஹாம் கிடையாது, நபி அனுப்ப மாட்டான் என்று எவர் சொன்னாரோ அவர் அல்லாஹ்வை மதிக்க வேண்டியவாறு மதிக்கவில்லை. எனவே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நூலில் இருந்த அந்த உண்மைகளை உணர முடியவில்லை. இது என்னுடைய கருத்து. திருக்குர்ஆன் அடிப்படையில் கோமூட்டல் ஆத்திரப்படுத்தவும் இல்லை. அப்போ அது அப்படி அடுத்து வர்றது